ஹாய் செலகுதீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லா அண்ட் மெடிஷன். போன பாட்டில் ஜிம்மி நீங்கள் ஃபேரடேயோட சாப்பிட்றத பிடிக்காமல் கடுப்பாகி அதை பிடிங்கிட்டு போய் கொட்டுறேன்னு எடுத்துகிட்டு போயிருப்பான். பட் கொட்ட மனசுலாம் சே பண்ணக்கூடாது, சாப்பாடை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ளவங்க கிட்டே கொடுத்து இது வேறு யாருக்காவது கொடுத்துருங்க அப்படின்னு வேறு ஒரு ஃபுட்டை வாங்கிட்டு அவன் திரும்பி வரும்போது நீங்களும் அப்படி பார்க்குறீங்க, யாராவன் லூஸு அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று அவன் பண்ணட்டும், நம்ம சாப்பிடுவோம், நமக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பாட்டுக்கு சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஃபேரடே தான் ஐயோ வடை போச்சுங்கிற மாதிரி சாப்பாடு கை கட்டினது வாய் கட்டலையே அப்படின்னு பார்த்துட்ருக்கான். உனக்கு வேறு ஃபுட்டை ஆர்டர் பண்ணிக்க வரும் அப்படின்னு சொல்லி ஜிம்மின்னு சொல்கிறான். எனக்கு எதுக்குடா வேறு இதையே சாப்பிட்ருப்பேனே, இவனோட டார்ச்சல் தாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு எப்படா இதெல்லாம் முடியும் அப்படின்னு ஃபீல் பண்ணிவிட்டு ஃபேரடே உட்காந்துட்ருக்கான். கரெக்டாக ஸ்வீட்டி அப்போ தான் வரா. ஸ்வீட்டியோ அப்படியே உங்களை பார்த்துட்டு ஹலோ எஸ்ஐ மேடம், என்ன இந்த பக்கம் பாரா அப்படிங்கிற மாதிரி, ஹலோ சும்மா இருக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ தான் ஜிம்மினே பார்த்துட்டு ஐயோ அப்படின்னு ஜிம்மின் என்னது எஸ்ஐயா அப்படின்னு சொல்லி உங்களை பார்க்குறான். ஓ சீக்ரெட் மிஷன் சுகாவோட ஆளா நீங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் பார்க்கவும் நீங்கள் தான் தெரிஞ்சிச்சு அப்படின்ட்டு எஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. அதானே பார்த்தேன், எல்லாத்தையும் தப்பாக பண்ணும் போதே எனக்கு டவுட்டு அப்படின்னு நீங்கள் அப்படியே மறைக்கிறீங்க. என்னதான் தப்பாக பார்த்தா, இவன் சொன்னதெல்லாம் கரெக்டாக தானே செஞ்சோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜிமினையும் மறைக்கிறீங்க. ஜிமின் உங்களே பார்த்துட்ருக்கான். இப்போ ஃபேரடேயோ அடே உங்களோட பார்வையை நிறுத்துங்கடா, யாராவது கொஞ்சம் சாப்பாடு கொடுங்கடா பசிக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். அப்போ ஸ்வீட்டு டேய் நீ இன்னும் சாப்பிட்ல என்னடா பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு, எங்கடியே என்ன சாப்பிட விடுறாங்க, இதுங்கள் தொல்லை தாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா ஃபேரடேக்கும் சாப்பாடு வந்தது, எல்லாம் சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்போது அங்கே இன்னொரு டாக்டர் வரான், அவனோட பேர் ஜான். அவன் பாட்டுக்கு அதே பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்களோட சிஸ்டர்னு நினச்சிக்கிறான், ஐரான்னு நினச்சவங்கிட்ட வந்து ஹே ஐரா என்னது இது, எல்லோரும் வந்துட்டு ப்ரொமோட் ஆகுவாங்க பார்த்தா நீங்கள் என்ன ப்ரொமோட் ஆன மாதிரி இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் ஒன்றுமே புரியாமல் முழிக்கிறீங்க. என்னம்மா டாக்டர்லேருந்து நர்ஸாக சேஞ்ச் ஆகி உட்காந்துருக்க, ஒன்றுமே எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஸ்வீட்டியோ இவன் வேற அடி, நீங்கள் அவன் யாருனே தெரியாமல் முழிச்சிருக்கீங்க. ஜிம்மின் ஆல்சோ யாரா அவன் கோமாளிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கான். ஓ ஜான் நீங்கள் தப்பாக நினச்சிட்ருக்கீங்க, இது ஐரா இல்லை அப்படின்னு. என்ன எனக்கு என்ன கண்ணில் கோளாரா, என் கண்ணு முன்னாடி உட்காந்துட்ருக்கா ஐரா இல்லைன்னு சொல்கிற அப்படின்னு சொல்ல, அங்கே தான் தப்பு பண்ணுறீங்க, இது ஐரா இல்லை இது கைரா, அவளோட சிஸ்டர் ஐரா அங்கே இருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்க உட்காந்துக்கிறத காட்டும். ஓ ட்வின்ஸா பாரா, அதான் நினச்சேன் அவங்க டாக்டர் ஆச்சே, திடீர்னு இப்படி நர்ஸ் மாதிரி உட்காந்துருக்காங்கன்னு. ஓ நீங்கள் நர்ஸா அப்படின்னு சொல்லி ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் இருக்கீங்க. அப்போ ஃபேரடேயோ இதெல்லாம் பார்க்க கடுப்பாகுதுங்கிற மாதிரி சீக்கிரம் சாப்பிட்றி போகலாம் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட சொன்னான். இதை பார்த்தேன் ஜான், ஆஃப்டர் ஆல் நீ ஒரு வார்ட் பாய், உனக்கு என்னடா வாடி போடின்னு சொல்கிற, அவங்க ஒரு நர்ஸு மரியாதை கொடுக்க மாட்டா அப்படின்னு சொன்னேன். யாரா இவன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேரடேயோ ஏதோ சொல்ல வரான். அதுக்குள்ளே நீங்கள் ஹலோ அவனும் நானும் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்குள்ளே இதெல்லாம் சகஜம்தான். ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நான் நர்ஸு, அவன் வார்ட் பாய்லாம், எங்களுக்குள்ளே அந்த மாதிரி எந்த ஒரு பிரிவினையும் இல்லை. நீங்கள் என்னை பற்றி ஃபீல் பண்ண வேணாம், எனக்கு அவன் மரியாதை கொடுக்கலனாலும் பரவாயில்ல, வாடா ஃப்ரைடே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் எழுந்து போயிடுறீங்க. ஜிமின் இதெல்லாம் உனக்கு தேவைதான் அப்படின்னு பார்த்துட்டு அப்புறம் பீட்ரு போகாது உக்கார் அப்படிங்கிற ஜிமின் சொல்கிறேன். இதே பீட்ரா சார், என் பேர் ஜான், அதான் இவ்வளோ நேரம் விட்டியில் பீட்ரு அதை தான் சொன்னேன்னு மனசுக்கு நினச்சிட்டு ஓ சாரி ஜான் உட்காருங்க ஜான், சாப்பிடுங்க, சாப்பிட்ற நேரத்தில் எதுக்கு, நமக்கு எப்போ வேணாலும் ஆப்ரேஷன் எமர்ஜென்சின்னு கேஸ் வந்துகிட்டே இருக்கும், சாப்பிட்டுட்டு வேலையை பார்ப்போம், அடுத்தவங்க வேலை நமக்கு எதுக்கு அப்படிங்கிற சொல்லிட்டு ஜிமின் அப்படியே முறைக்காத குறையா இருந்துச்சு வரான். ஸ்வீட்டிக்கு சிரிப்பு வந்தது. அவளும் சரி இங்கே உட்காந்து இதுக்கு மேலே சரிப்பட்டு வராதுன்னு சாப்பிட்டது போதும்னு எந்திரிச்சு ஓட பார்க்குறா. அந்த ஜானாக விடாமல் நில்லுங்க அம்மா, இந்த பொண்ணை நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன், இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்காங்களா அப்படி. ஆமாம் சார் நியூவாக ஜாயின் பண்ண. ஓ ஆனால் இவங்க ஐரா மாதிரி இல்லை போலையே அப்படின்னு. ஆமாம் சார் இவ கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக பேசுவா அப்படின்னு, அவகிட்ட நீங்கள் எதுக்கும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட்டே எங்கேருந்து கிளம்புறா. நம்ம ஏன் அவகிட்ட பார்த்து நடந்துக்கணும், இவங்க என்ன சொல்லிட்டு போகிறாங்கன்னு அவன் புரியாமல் முழிச்சிட்ருக்கான். இங்கே ஃப்ரைடேவோ என்னாடி அவன் இஷ்டத்துக்கு ஓவராக பேசுகிறான், அறிவேன் வர்ற ஆத்திரத்துக்கு அப்படி விட்றா மச்சான், ஒரு நாளைக்கு அவனை வச்சு செஞ்சுக்கிட்டான், நம்ம யாருன்னு தெரியாமல் தானே பேசியிருக்கான், தெரியும் போது சாரு என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் அப்படின்னு.
காட்டுறேன், நான் யாருன்னு அவனுக்கு காட்டுறேன் அப்படின்னு ஃபேரடே கடுப்பாயிட்ருக்கான். இந்த பக்கம் ஐராவோ, சார் சாப்பிட்டா நம்ம கிளம்பலாம் அப்படின்னு. அதுக்குள்ளேயா அப்படிங்கிறான். எவ்வளோ நேரம் இங்கேயே உட்காந்துட்டு நம்ம வந்து 1/2 hour மேலே ஆச்சு அப்படின்னு சொல்கிறா. ஓ, அது வேறு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, சரி அடுத்து நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். வாங்க சார் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள பேஷண்ட்ஸை செக் பண்ணுறதுக்கு ரவுண்ட்ஸ் கூட்டிகிட்டு போகிறா. அப்போது இவனும் அப்படியே இந்த சத்தஸ்கோப் எடுத்து கையில் சுற்றிட்டு வரான். அப்போது திரும்பி பார்த்து ஐராவோ, சார் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. என்னம்மா அப்படின்னு. இதை என்ன சார் மல்லிகைப்பூவை கையில் சுற்றிட்டீங்க, இப்படிலாம் பண்ணக்கூடாது, ஒழுங்காக இதை இப்படி போடுங்க அப்படின்னு சொல்லி எடுத்து கழுத்தில் மாட்டிவிடா. அட இது வேறு நலன்னு ஒரு மாதிரியாக இருக்குது கழுத்தில் அப்படிங்கிறான். இப்படி தான் சார் இருக்கணும் ப்ளீஸ் அப்படி. சரி சரி நீ ரொம்ப ப்ளீஸ் பண்ணிக்கிற, அதனால நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே தான் சுற்றுறான். அப்படியே அங்கே எல்லா பேஷண்ட்ஸையும் ஐரா தான் பார்க்குறா. சும்மா சுகா பின்னாடி சுற்றிடுவான். அப்போ சுகாவுக்கு சடனாக ஒரு கால் வருது. எனக்கு ஒரு எமர்ஜென்சி, நான் ஒரு 10 நிமிஷம் வெளியில் போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சுகா சொன்னான். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு ஐரா அவளோட டியூட்டி பார்த்துட்ருக்கா. இங்கே சுகாவோ இந்த கேஸ் விஷயமாக தான் ஏதோ பிரச்சனை அப்படின்னு வெளியே போயிருப்பான். அப்போது சுகா இல்லாத டைம் ஐராவுக்கு ரொம்ப அப்படியே இருக்கிற வரைக்கும் பின்னாடியே சுற்றி வந்தான். அவன் இல்லைன்னா கூட நமக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே ரவுண்ட்ஸ் முடிச்சுட்டு வந்து கேபினில் உட்காந்துவ அந்த பேஷண்ட்ஸோட ஃபைல்லாம் வச்சுட்டு ஒரு பேப்பரை வச்சு ஏதோ கிறுக்கிட்டு இருக்கா. அப்போது நீங்கள் உள்ளே போகிறீங்க. எஸ்கியூஸ் மீ மேம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறீங்க. டாக்டர் பேஷண்ட்ஸோட ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இந்த ஒரு அப்படின்னு சொல்லி எடுத்தாரா. அதில் மேலேயே ஒரு பேப்பரில் சுகான்னு கிறுக்கி இருக்குது. அதை நீங்கள் பார்க்குறீங்க. மேம் இது என்ன ப்ரிஸ்கிரிப்ஷன் புதுசாக இருக்காது, எப்போ உள்ள ப்ரிஸ்கிரிப்ஷன் தான், அதில் உள்ள டேப்லெட்ஸை கண்டினியூ பண்ண சொல்லுங்கள் பேஷண்ட்ஸை அப்படின்னு சொல்கிறா. ஓ, இந்த டேப்லெட்டை கண்டினியூ பண்ண சொல்லுமா. ஆனால் இந்த டேப்லெட்லாம் நம்ம ஃபார்மசியில் கிடைக்காதே டாக்டர் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. என்னது, இந்த டேப்லெட் கிடைக்காது? அதெல்லாம் இல்லையே, நம்ம ஃபார்மசியில் என்ன டேப்லெட் கிடைக்குதோ அதான் நான் எழுதியிருக்கேன். அதுவும் இல்லாமல் ஸ்டாக் இல்லையா? இல்லையே, எஸ்டர்டே தானே ஸ்டாக்லாம் வந்துச்சுன்னு சொன்னாங்க, இங்கே இருக்கிற டேப்லெட் தான் எழுதியிருக்கேன் அப்படின்னு மறுபடியும் சொல்கிறா. அப்போ நீங்கள் சிரிச்சுட்டு, ஓ இந்த டேப்லெட் எனக்கு தெரிஞ்சு சுகாவோட வீட்டில் தான் இருக்கும், அவர்கிட்ட தான் கேட்கணும், 3 வேளை சுகா கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அப்படின்னு நீங்கள் கலாய்க்கிறீங்க. அப்போ தான் என்னடி அப்படின்னு சொல்லி கேட்குறா. நீ என்ன எழுதியிருக்கேன்னு பாரு அப்படி சொல்லி நீங்கள் நீட்டுறீங்க. அதில் பார்த்தா சுகான்னு கிறுக்கி வச்சுருக்கீங்க. அவளுக்கே வெக்கமாக இது ஆயிராச்சி குடு அப்படி சொல்லி போடுங்கிறா. கொடுக்க மாட்டேனே அப்படின்னு சொல்லி விளையாடுறீங்க. அப்போ டக்குன்னு போடுங்க. போடி நீ வேறு அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள ஒரு ஃபைல்குள்ளே வச்சுறா. என்னடி நடக்குதுங்க, சுகான்னு எழுதி வச்சுருக்க, சுகாவை வேணா 3 வேளை தராங்களா, நான் வேணா அவங்க வீட்டில் கேட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லுங்க. போடி பேசாமல் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க பேப்பர் வெயிட்டை எடுத்து தூக்கி பாரு. தீ கொல்ல பார்க்குறா அப்படின்னு நீங்கள் நகர்றீங்க. கரெக்டாக ஃபேரடே உள்ளே வர கதவை திறக்கிறான். அவன் மண்டையிலே வெடிக்குது. ஐயோ அடி பாவீங்களா, அக்கா தங்கச்சி எல்லாம் சரியான கொலகார கும்பலாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறான். கத்தாதடா அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து வந்து ஐராவோ அவன் வாயை பொத்து. ஐயோயோ இப்போ நீ என்ன வாயை பற்றி என்னை கொல்ல பார்க்குற, பேசாமல் இருடா, தெரியாமல் தாண்டா அடிச்சிட்டேன் அப்படின்னு. தெரியாமையா, கொஞ்சம் விட்டுருந்தேன் என் மண்டையை பொழந்திருப்ப நீ, என்ன அடி அப்படின்னு. அப்போ நல்ல வேலைடா நண்பேண்டா அப்படி சொல்லி நீங்கள் வந்து கையை போடுறீங்க. போடி அங்கிட்டு, ஒன்றாதான் மண்டை இந்த மாதிரி ஆச்சு, இதில் வேறு நண்பேண்டா, உன்னைய மாதிரி ஒரு ஃப்ரெண்டு வச்சுருந்தா என்னை கொலை பண்ணி புதைச்சிட்டு போயிடுவேன் போல அப்படின்னு. பாத்தியா உனக்கே இப்படி வலிக்குதே, அப்போ எனக்கு எப்படி வலிக்கும், அவள் எப்படி தூக்கிப்பட்டா பார்த்தியா அப்படின்னு சொல்லி ஐராவை எல்லோரும் தப்பாக நினச்சிட்ருக்கீங்க. இப்போ தெரியுதா அவளோட சுயரூபம் அப்படின்னு. எல்லாம் ஒன்றால் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எதை எடுக்கிறா. அப்போ டக்குன்னு கையை பிடிச்சி ஃப்ரைடே இங்கே பாருங்கள், எதுனாலும் நான் போனதுக்கப்புறம் அக்காவை தங்கச்சி அடிச்சுக்கோங்க, நீங்கள் அடிச்சுக்கிறேங்கிற பேரில் நடுவில் இருக்க என்ன பழி கூட தராதிங்க. அப்போ 2 பேத்துக்கும் சிரிப்பு வந்துடுது. சிரிக்கிறீங்களா பாவிக்கிறாதீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல வந்து மறந்துட்டு வெளியே போகிறான். அப்போ டக்குன்னு கைரா, நீங்கள் தான் எங்கடா போகிற, வந்த நீ பாட்டுக்கு அடி வாங்கின, இப்போ திரும்பி போகிற அடி. ஆமாம்ல, நான் ஏன் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மண்டையில் அடிபட்டதில் எல்லாத்தையும் மறந்துட்டேன் போலையே அப்படின்னு. நான் ஏன் வந்தேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். அது சரி, என்னடா நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காண மாதிரி இப்போ உனக்கு எல்லாமே மறந்து போச்சா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அது ஒன்று தாண்டி குறைச்சேன் அப்படின்ட்டு. அது ஒன்றும் இல்லை, அந்த டி பிளாக் இருக்குல்ல, அங்கே இப்போது யாருமே இல்லை, ஸோ அதுக்கு தாண்டி உன்னை கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன். ஆமாம் அங்கே தானே வந்துட்டு
இந்த ஃப்ரிட்ஜில் வைக்கிற ஐட்டம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு. ஆமாம், தக்காளி, கொத்தமல்லி இதெல்லாம் இருக்குது அப்படின்னு. அதெல்லாம் இல்லைடா, இந்த ஃப்ரீசிங்கில் வைக்கிறது ஹாட்டு இந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. அதை போய் நம்ம பார்த்தா இங்கே என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் நமக்கு ஐடியா கிடைக்கும்ல. எஸ், அதுக்கு தான் கூப்பிட்டு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நாங்கள் அங்கே போய் பார்த்துக்குறோம், நீங்கள் இங்கே பார்த்துக்கோங்க. ஆமாம், இங்கே ஒருத்தர் சுகான்னு இருந்தார், அவரை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி ஃப்ரைடே போகிற நேரத்துலையும் கேட்குறான். அது அப்படின்னு நீங்கள் உடனே சிரிக்கிறீங்க. என்னாடி சிரிக்கிறோம் அப்படின்ட்டு, அவர் வெளியில் போயிருக்காருப்பா, ஏதோ வேலை அப்படின்னு சொன்னார், வந்துடுவார் கொஞ்ச நேரத்தில், நீங்கள் போய் உங்கள் டியூட்டியை பாருங்கள். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டே அப்படி வரீங்க. 2 பேருமே உள்ளே போனோம்னா வெளியில் யாராவது வந்தால் தெரியாது. ஸோ ஃப்ரைடே நீ வெளியில் வெயிட் பண்ணு, யாராவது வராங்களா, வந்தால் எனக்கு சிக்னல் கொடு, நான் உள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் உள்ளே போகிறீங்க. ஃபோனை நீங்கள் பேக்கெட்டில் வச்சுருக்க உங்களோட கேமராவை எடுத்து அங்கே அப்படியே எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அங்கே இருக்கிற ஃப்ரீசரில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்தா, என்னடா இது காய்லாங்கடையில் நட்டு போல்டு வச்சுருக்க மாதிரி இவ்வளோ ஹார்ட்டு, கண்ணு, கிட்னின்னு வச்சுருக்கானுங்க. ஆனால் இங்கே டிரான்ஸ்பிளமேஷன் நடந்த மாதிரியே தெரியலையே, யாருக்குமே எந்த ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணுறது கிடையாது. அமௌண்ட் அதிகமாக வாங்குறவங்களுக்கு மட்டும் பண்ணுவானுங்களோ, என்ன தான் நடக்குதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே அங்கே அப்படியே ரெக்கார்ட் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கீங்க. என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி, இன்னும் அங்கே ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ரெக்கார்ட் பண்ண கேமரா வச்சுட்டு எவிடன்ஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிற மாதிரி அங்கே தேடிட்டுருக்கீங்க. அப்போது இங்கே நின்றுட்டுருக்க ஃப்ரைடேவை பார்த்தவனோ கடைன்னு ஜான் கிட்டே வந்தாரான். டேய், நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு. தீ இந்த லூஸ் இங்கே வந்துச்சு அப்படின்ட்டு, அது மாப்பு போட்டுட்ருக்கேன். என்னது மாப்பு போறியா, எங்கடா கையில் மாப் ஸ்டிக்கே காணோம் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஐயோ ஏதோ மறந்துட்டோமே அப்படின்ட்டு, அதான் நீ ஏற்கிட்ட பிஞ்ச மண்டாவா உன்னை தலைகளை வச்சு தேய்க்கிறேன் அப்படின்ட்டு. என்ன சொன்னால், இல்லை மாப்பு தான் எங்கேயோ வச்சுட்டு போனேன், அதான் காணோன்னு தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஒரு வேலை கூட உருப்படியாக பட மாட்டாரு. உங்களை ஒரு நாளைக்கு கவனிச்சுக்கிறேன் சார் அப்படி. என்னது அப்படின்னு. இல்லை சார், உங்களை நல்லா கவனிச்சுக்கிறேன்னு சொன்னேன் சார். என்ன கவனிச்சா மட்டும் பார்த்தாது, நல்லா வேலையும் பார்க்கணும்ல அப்படின்னு. இருறா உனக்கு இருக்குது அப்படின்னு ஃப்ரைடே நினச்சிட்டு, இதோ போய் மாப் எடுத்துகிட்டு வந்து போடுறேன் சார் அப்படி. சரி நீ மாப் போட்டதெல்லாம் போதும், அந்த வார்ட் பாய் காணோன்னு தேடிட்டு இருக்காங்க, நீ போ அப்படின்னு சொல்லி விரட்டி விடுறான். இப்போ நான் போனால் இவ வேறு மாட்டிக்குவாளே அப்படின்ட்டு முழிச்சிட்டே நிற்கிறான். ஹலோ, உங்ககிட்ட தான் சொல்கிறேன், உனக்கு காது கேட்குமா? அது சார் அப்படின்னு அப்படியே உள்ளே எடுப்பேன். என்ன நீ உள்ளே பார்த்துட்டு இருக்க? இல்லை அந்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் அங்கேருந்து ஃபேரடே கரெக்டாக நவுந்து போயிடறான். ஃபேரடே போனதும் இந்த ஜான் உள்ளே போடுறான். ஜான் உள்ளே போகிறத பார்க்கல ஃபேரடேவோ. இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே உங்களுக்கு தான் ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கான். அப்போது ஜானோ கரெக்டாக நீங்கள் பார்த்துட்ருக்க பக்கம் வந்துட்டுருக்கான். இங்கே ஃபேரடேவோ உங்களுக்கு கால் பண்ணால் சவுண்டு கேட்டு மாட்டிக்குவாளோ, எஸ்எம்எஸ் அனுப்பி விட்ருவோமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு வாய்ஸ் நோட் அனுப்புவோமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கான். அப்புறம் ஒரு வழியாக சரி வாய்ஸ் நோட்டே அனுப்பிச்சி விடுவோம் அப்படின்னு. ஜான் உள்ளே வராண்டி, சீக்கிரம் வெளியில் வா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்கான். பட் நீங்கள் அதை பார்க்கல, அங்கே ஃபைல் நோன்றதுலேயே அவசரத்தில் இருக்கீங்க, அதை பார்த்துட்ருக்கீங்க. ஜானோ உங்கள் பின்னாடி டக்குன்னு நடந்து வர சவுண்ட் கேட்குது. என்ன ஏதோ சவுண்ட் கேட்குது, யார் உள்ளே வந்தான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்திரிக்கிறீங்க. பார்த்தா பின்னாடி ஜான் வந்துட்டுருக்கான். அவன் இன்னும் உங்களை பார்க்கல. நீங்களும் ஐயோ இவனா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது தெரியாமல் திருத்துன்னு முழிக்கிறீங்க. அப்போ டக்குன்னு அவங்க கையை பிடிச்சி யாரோ இழுக்கிறாங்க. நீங்கள் பயந்து போய் கத்த போகிறீங்க. அப்போ டக்குன்னு உங்கள் வாயும் அப்படியே பொத்திடுறான். வேறு யார், நம்ம ஜிமின் தான். நீங்கள் அப்படியே அண்ணாந்து பார்க்குறீங்க யாராவது அப்படின்னு சொல்லி. அப்போ பார்த்தா ஜிமின் அவனோட ஒரு கை உங்கள் வாயை பொத்திடு, ஒரு கையால் உங்கள் கையை பிடிச்சிருக்கான். நீங்களும் அவன் வாயை பற்றி இருக்க கையை ஒரு கையும் வச்சுருக்கீங்க, இன்னொரு கையை அப்படியே ஆட்டிக்கிட்டே அப்படியே பார்க்குறீங்க. ஜிமினை பார்த்ததும் நீங்கள் அப்படியே துள்ளுறதை நிப்பாட்டிட்டு அப்படிங்கிறீங்க. அவனும் சத்தம் போடாத அப்படிங்கிறான். சரிடா வாயிலேருந்து கையெடு அப்படின்னு மனசு வச்சுட்டு அப்படின்னு சொல்லி மறுபடியும் உங்கள் வாய் மேலே இருக்க கையை அப்படியே கண்ணாலே காட்டுறீங்க. அவனும் ஓ சாரி அப்படின்னு கை எடுத்துட்டு நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறான். நான் இங்கே என்ன பண்ண உனக்கு நீ என்னையா பண்ணுற அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. நானும் இந்த மிஷனில் தான் இருக்கேன், ஞாபகம் வச்சுட்டு பேச அப்படி 2 பேரும் அங்கேயே அடிச்சுக்கிறீங்க. அப்போது கத்தாதடி காதலிக்கு இது விழுந்துற போகுது அப்படின்னு சொல்லாச்சு. அப்புறம் நீங்கள் அப்படியே சைலண்ட் ஆகிட்டு இப்போது இவன் எதுக்கு உள்ளே வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கீங்க. அவன் கொஞ்ச நேரத்தில் இன்னும் 2 டாக்டர்ஸ் உள்ளே வராங்க.
வந்து 3 பேரும் இங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இன்றைக்கி நைட்டே இதெல்லாம் வந்து நம்ம அனுப்பிச்சாகணும், இதுக்கு மேலே இங்கே வச்சுருந்தா சரிப்பட்டு வராது, ஸோ ஆர்டர் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இவனுங்க என்னமோ பெரிய ஆயுதம் கடத்துகிற மாதிரி ஆர்கன்ஸை கடத்திட்டு இருக்கானுங்க, அதை பற்றி தான் பேசுகிறானுங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஜிமின் சொல்கிறான். இதுவே அவனுக்கு இப்போ தான் புரிஞ்சிச்சா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. சரி ஓவராக என்ன ஓட்டாத அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடாமல் நில்லு அப்படின்னு சொல்லி 2 பேரும் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. அவங்களோ அதெல்லாம் பார்த்துட்டு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத அவனுங்க வந்துட்டு எழுதிக்கிட்டு, ஓகே இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் நம்ம இன்றைக்கி எக்ஸ்போர்ட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஓகே அப்புறம் மறுபடியும் வர்றதெல்லாம் வைக்கணும், கம்மியாக தான் இருக்குது, இன்னும் அதிகமாக நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவனுங்க எதை பார்த்து பேசுகிறானுங்க ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி முழிச்சிட்ருக்கீங்க. அவனுங்களோ திடீர்னு ஏதோ சவுண்ட் கேட்குதுன்னு திரும்பி பார்க்குறானுங்க. நீங்கள் தான் கரப்பாம்பூச்சியை பார்த்து பயந்து போய் டபக்குன்னு நவுந்துருப்பீங்க. அவங்க செப்பல் சவுண்ட் கேட்டு தான் அவன் தலையிலே அடிச்சுட்டு ஜிமின் கொஞ்ச நேரம் அங்கே நின்னா உனக்கு என்ன அப்படின்னு கரப்பாம்பூச்சி அப்படின்னு பயந்துட்டே சொல்லி, எம்மா நீ பெரிய சிபிஐன்னு சீன்லாம் போடுவாங்க எல்லாம் வெளியில், நீ என்னாடி இத்தனோட கரப்பாம்பூச்சிக்கு பயப்படுறாரு, சிபிஐ அந்த கரப்பாம்பூச்சிக்கு பயப்படக்கூடாதுன்னு இருக்கா அப்படி சொல்லி நீங்கள் ஜிமின் கிட்ட சண்டைக்கு போகிறீங்க. பேசாமல் இருறீ, அவனுங்க பார்த்துட்டானுங்க இந்த பக்கம் தான் வரானுங்க அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஜிமினும் உங்கள் தலையை பிடிச்சி அமுத்தி அப்படியே குனிஞ்சிட்டே வா அப்படின்னு சொல்லி அவனுக்கு கண்ணில் படாமல் மெதுவாக அவங்கள இழுத்துட்டு அந்த பக்கமாக போகிறான். நீங்களும் பயந்துகிட்டே இருக்கீங்க. அப்படியே ஜிமின் நான் இருக்கேன் பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஷெல்ஃப் மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே அவங்கள ஏறி விட்டு அவனும் ஏறி உள்ளே உட்காந்துக்கிறான், லாக் பண்ணிக்கிறான். அப்படியே நீங்கள் மூச்சுக்கு இதை அடைச்சி செத்துற போகிறோண்டா அப்படி, அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுடி, அவனுங்க போயிடுவானுங்க, வெளியே போயிடலாம் அமைதியார் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களோ ஓடி வந்து தேடி பார்க்குறானுங்க. எதுவும் இல்லையே, ஆனால் ஏதோ சவுண்ட் கேட்டுச்சுல அப்படின்னு தான் எனக்கும் தெரில, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க வெளியில் போயிடறானுங்க நல்லா தேடி பார்த்துட்டு. இப்போ ஜிமினோ அப்பாடா போயிட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இறங்குறான். நீங்களோ கதவு திறக்குதா பாடுறா அப்படின்னு சொல்லி கதவை திறந்துக்குச்சு. அப்பா கொஞ்ச நேரத்தில் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏண்டி இவ்வளோ பெருசில் வளர்ந்துருக்கா, ஒரு இத்தனோட கரப்பாம்பூச்சிக்கு பயப்படுறா அப்படிங்கிறான். இவன் முன்னாடி தான் அந்த கரப்பாம்பூச்சி வரணுமா நான் பயப்படணுமா அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் அது அப்படி தான் நகர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வழியே போகிறீங்க. டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சி இழுக்கிறான் ஜிமின். நீங்கள் அப்படியே ஜிமினே பார்க்குறீங்க, அவனும் உங்களே பார்த்துட்டு இருக்கான். 2 பேர் இப்படியே நின்றுட்டுருக்கீங்க. அப்போ நீங்களும் ஹலோ என்ன அப்படின்னு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அப்போனா என்னை விடுங்க அப்படின்னு சொல்லுங்க. அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கிட்ட வரான். இந்த பாரு இப்படிலாம் பண்ணாத, தள்ளு ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பி போகிறீங்க. அப்போ உங்கள் கையை பிடிச்சி இழுத்து அப்படியே நீங்கள் இல்லை அவன் மேலேயே வந்து மோதி அப்படியே ஜிமினே பார்த்துட்ருக்கீங்க. ஜிமின் உங்களை அப்படியே பார்த்துட்டு உங்களோட காது சைடுக்கு முடியை ஒதுக்கி விடுறான். அவங்க தலையெல்லாம் கொஞ்சம் லைட்டாக கலைஞ்சிருக்கு, நீங்கள் காக்ரோச் அந்த பயத்தில் ஓடினதில். ஸோ உங்கள் தலையை கரெக்ட் பண்ணி விடுறான். நீங்கள் அப்படியே அவனையே பார்த்துட்ருக்கீங்க. அப்புறம் அவன் ட்ரெஸ்லாம் சரி பண்ணிவிட்டு இப்போ போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இதை நானே பண்ணியிருப்பேனே, என்கிட்ட சொல்ல வேண்டியதானே, இவன் தான் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே மறைச்சிட்டு வெளியில் பார்க்குறீங்க. பார்த்தா மெயின் டோரை லாக் பண்ணிட்டு போயிருக்கானுங்க. ஐயையோ இங்கே பாருங்கள் இந்த டோர் லாக் ஆகிருக்கு அப்படிங்கிறீங்க. என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோடையும் திறக்க பார்க்க லாக் ஆகிருக்கனால திறக்க முடியல. அச்சுச்சோ இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம உள்ளே இருந்தோம், எவனாவது மறுபடியும் வந்தால் மாட்டிக்குவோம், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு நான் ஃப்ரைடே கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃப்ரைடே கால் பண்ணுறீங்க. அவனும் டக்குன்னு அட்டன் பண்ணி என்னாச்சு இது ப்ராப்ளமாக மாட்டிக்கிட்டேன், மண்ணாங்காட்டி இங்கே தானடா அவனை நிற்க சொன்னேன், எங்கடா போனேன் அப்படி, அடியே அந்த ஜான் லூஸ் வந்து என்னை இப்படி வேறு பக்கம் அமுச்சு விட்ருச்சுடி, ஏன் அவன்கிட்ட மாட்டிக்கிட்டேன் நீ அப்படி சொல்லி. மாட்டினா இப்போதான் உனக்கு கால் பண்ண முடியும், நான் மாட்டல, பட் நான் உள்ளே தெரியாமல் இந்த லூஸ் என்னை வெளியே பூட்டிகிட்டு போயிடுச்சுடா, கொஞ்சம் வந்து லாக்கை ஓப்பன் பண்ணிவிடு அப்படி சொல்லுவோம். இருடி கொஞ்சம் நேரத்தில் வந்தார் அப்படி சொல்லிட்டு ஃப்ரைடே கடைன்னு வரான். ஃப்ரைடே வரான் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் உள்ளே தான் நின்றுட்டுருக்கீங்க. ஃப்ரைடே வந்துட்டு கதவு திறந்ததோ ஜிமினும் நீங்களும் வெளியே வரீங்க. 2 பேரும் அட் அ டைத்தில் ஒன்றா வந்து பார்த்துட்டு அப்படியே ஃப்ரைடே ஷாக் ஆகிட்டு அப்புறம் டக்குன்னு சார் நீங்கள் இங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும். இங்கே பொங்கல் புளியோதரையும் தரேன்னு சொன்னாங்க, அதான் டேஸ்ட்டாக சாப்பிட்டு பார்க்கலான்னு வந்தேன் அப்படிங்கிறான். நக்கல்யா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அண்ணனுக்கு மேலே இருக்கா நீ அப்படின்னு ஜிமினை பார்க்க. ஜிமினோ அது 2 பேரும் பம்பி இங்கே வந்ததை பார்த்தேன், எதுக்கு வரீங்கன்னு நானும் பின்னாடியே வந்தேன், அதுக்குள்ளே இவ உள்ளே போயிட்டா, நீ வெளியில் நின்றுட்டு இருந்த, அப்புறம் சரி நம்ம போகலாம், நீங்கள் 2 பேரும் ஏதோ எவிடன்ஸ் தேடி தான் வந்திருப்பீங்கன்ட்டு நான் திரும்பும் போது கரெக்டாக ஜான் வரதை பார்த்தேன்,
இவன் உள்ளே போனால் பிரச்சனையாகுமேன்னு தான் நானும் டக்குன்னு இங்கே வந்தேன் அப்படின்னு ஜிமின் சொல்கிறான். ஓ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ஃப்ரைடே. அப்போ ஜிமின், ஆமாம் இது என்ன மண்டையில் அப்படின்னு ஹாரன்லாம் வச்சுருக்க அப்படின்னு சொல்லி அமுத்தி விடுறான். யோ நீலாம் ஒரு டாக்டரா லூஸ் மாதிரி இதை பிடிச்சி அமுத்தர அப்படின்னு வலிக்கிறியோ கையெடு அப்படின்னு அடிக்கிறான். ஜிமின் சிரிச்சிட்டு, யாரா அவன் மண்டையில் ஹார்ன் மாட்டினது அப்படின்னு, ரொம்ப தான் அவனுக்கு நக்கல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறான். அவங்களுக்கும் சிரிப்பு வந்தது. சிரிக்காதடி அப்படின்னு சொல்லிட்டு, சார் இதுங்கெல்லாம் அக்கா தங்கச்சிலாம் இருக்குதுங்களே, சரியான கொடூரிங்க, ராட்சசிங்க, இவளுங்க பண்ண வேலை. ஓ எல்லாம் மேடத்தோட கைவண்ண மாதிரி. நான் என்னடா ஒன்றை பண்ணேன் அப்படின்னு. நீ ஒன்றும் பண்ணலை, எல்லாம் உங்கள் அக்கா பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு, சரி எப்படி நீங்கள் உள்ளே மாட்டினீங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் கேட்குறான். அதான் சொன்னலடா, அந்த ஜான் லூஸ் இருக்கே அது வெளியில் எங்களை லாக் பண்ணிட்டு போயிடுச்சு. உள்ளே அதை பார்த்துட்டானா என்ன? பார்த்துருந்தா இப்போ லாக் பண்ணிட்டு போவான், இந்நேரம் பிடிச்சி விசாரிச்சிருக்க மாட்டான். ஆமாம்ல, சரி ஆமாம் உன்னை இங்கே தான் நிற்க சொன்னேன் அப்படின்னு. அதாண்டி இந்த ஜான் இருக்கே பைத்தியம், அதான் என்னையும் வந்து இங்கேருந்து வெளியில் அனுப்பிச்சி விட்ருச்சு. அந்த லூஸை பார்த்துட்டு தான் நான் வேறு வழி இல்லாமல் போனேன். அப்புறமா வரலான்னு நினச்சேன், அதுக்குள்ளே எனக்கு அங்கே வேலை கொடுத்துட்டு ஹாஸ்பிட்டலாக இது வேறு எது மாடி இவ்வளோ வேலை வாங்குறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஜிமின் சிரிக்கிறான். என்ன சார் சிரிக்கிறீங்க, உங்களுக்கு என்ன டாக்டர் ஜாலியாக இருப்பீங்க, எனக்கு பாரு வாட் பாய் வேஷத்தை கொடுத்து எல்லாம் உங்கள் அண்ணன் பழி வாங்கிட்டார் அப்படின்னு சொல்லி ஜிமின் சிரிச்சிட்டே இருக்கான். அப்போ நீங்களோ சரிடா விடு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து அவன்கிட்ட காட்டுறீங்க, இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பார்க்குறான். ஏய் என்னடி இது காய்லாங்கடையில் ஸ்பேர் பார்ட்ஸ் வச்சுருக்க மாதிரி வச்சுருக்கானுங்க. ஆமாடா, ஆமாம் இந்த ஜான் பயலுக்கும் இதில் ஏதோ லிங்க் இருக்கும் போலையே அப்படின்னு சொல்லி கேட்குறான். எக்ஸாக்ட்லி கரெக்டாக சொல்கிறேன். ஆமாம் உள்ளே வந்தப்போ நீ எப்படி தப்பிச்ச அப்படின்னு. அதாண்டா நானே பயந்துட்டேன், அவன் வந்ததே எனக்கு தெரில, திடீர்னு வெளியில் சவுண்ட் கேட்கவும் எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருந்தேன். ஓ அப்போ தான் சார் ஹீரோ என்ட்ரியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை பார்க்குறான். ஜிமினை செஞ்சுட்டு, ஆனால் அவன் வேறு பக்கம் போனான், நான் தான் இவ்வளோ தேடி கரெக்டாக காப்பாற்றிட்டேன் அப்படின்னு. ஆமாம் பெரிய வாரில் என்னை காப்பாற்றிட்டாரு அப்படின்னு சரி வாரில் காப்பாற்றினாண்டியும் இப்போ காப்பாற்றினதும் பெரிய விஷயம் தானே. என்னது டியா அப்படின்னு நீங்கள் முழிச்சிட்டு இருக்கும் போதே உங்களுக்கெல்லாம் தேங்க்ஸ்னு ஒரு வேர்ட் இருக்குது, அது தெரியாது போல். சரி இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே போகிறான். பாரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. எதுக்கு கரப்பாம்பூச்சிட்டு இது காப்பாற்றினதுக்கா அப்படின்னு சொல்கிறான். இப்போ நீங்களும் அப்படியே ஃப்ரைடே வேறு பக்கத்தில் இருங்கனால ஐயோ இவன் வேறு மானத்தை வாங்குறானுங்க மாதிரி அப்படின்னு கண்ணாலே ஜாட காட்டுங்க. ஜிமினோ சிரிச்சிட்டு திரும்பி போகிறான். அப்போ ஃப்ரைடேவோ என்னது கரப்பாம்பூச்சியா, ஏய் கரப்பாம்பூச்சிக்கெல்லாமா நீ பயப்படுவ என்னடி அப்படின்னு ஓட்டிகிட்டு போகிறான் அவன் அப்படின்னு. டேய் அவன் வந்து அந்த ஜானை கரப்பாம்பூச்சின்னு சொல்கிறான்டா அப்படின்னு. ஜானையா கரப்பாம்பூச்சின்னு சொன்னான், பார்த்தா அப்படி தெரியலையே அப்படிங்கிறான். டே வாடா போவோம் அப்படின்னு சொல்லி மண்டையை பிடிச்சி நீங்களும் அமுத்துறீங்க. அடியே கையேறி வலிக்குது அப்படிங்கிறான். அப்போ பேசாமல் எல்லாம் திருப்பி பிடிச்சி அமுத்தி விட்ரு அப்படி. அப்பா கொலகாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்போ இதை நம்ம சுகா சாருக்கு அனுப்பணுமா அப்படின்னு. ஆமாம் அவர்கிட்ட நம்ம இதை பற்றி பேசணும், அவர் வேறு எங்கே போனான்னு தெரியலையே, உன் சிஸ்டர் கூட தான் இருப்பார். அவள் தான் சொன்னால நம்ம கால் பண்ணி பார்ப்போம், இன்னும் இங்கே ஹாஸ்பிட்டல் வந்துட்டாரா என்னன்னு கூட தெரில அப்படின்னு சொல்லிட்டு சுகாவுக்கு தான் 2 பேரும் போய் கால் பண்ணுறீங்க. சுகாவோ ஆன் தி வே இன்னும் கொஞ்ச நேரத்தில் அங்கே வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறான். அதே மாதிரி கொஞ்ச நேரத்தில் சுகா அங்கே வந்துடுறான். அப்போது அப்படியே டேரெக்டாக பேசிக்கலாம், மெசேஜ்லேயே தான் பேசிக்கிட்டீங்க. நீங்கள் சுகாவுக்கு மெசேஜ் பண்ணுறீங்க. சுகாவோ வெளியில் எதுவும் பேச வேணாம், நீங்கள் கேபினுக்கு வா அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் அனுப்பிடலாம். நீங்கள் ஃப்ரைடேக்கு சுகாவோட கேபினுக்கு வா அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் அனுப்பிட்டு சுகா போனால் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் போகிறீங்க. நீங்கள் போன கொஞ்ச நேரத்தில் ஃப்ரைடே உள்ளே வரான். 3 பேரும் கதவை லாக் பண்ணிவிட்டு பேச ஆரம்பிக்கிறீங்க. சுகா என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அப்போ நீங்கள் உள்ளே போனது எவிடன்ஸ் கொஞ்சம் கிடச்சிருக்குங்கிற மாதிரி அங்கே உள்ளதெல்லாம் காட்டுங்க. இது ஆர்கன்ஸ் ஓகே, இது எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் இருக்கிறது சகஜம் தானே, நம்ம இதோ ஒரு எவிடன்ஸாவோ ப்ரூஃபாவோ சப்மிட் பண்ண முடியாது. வேறு ஏதாவது நம்ம ஃபைல்ஸ் அந்த மாதிரி எதாவது கிடச்சிருக்கா அப்படின்னு கேட்குறான். அங்கே ஃபைல்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க, அந்த ரூமுக்கு போக முடியல, அதுக்குள்ளே அந்த ஜான் பையன் வந்து எல்லாத்தையும் கெடுத்து விட்டான் அப்படின்னு. சரி இப்போ தானே வந்திருக்கோம், கொஞ்சம் கொஞ்சமாகவே நம்ம ட்ரை பண்ணலாம். ஆமாம் ஆனால் அதுக்கு முன்னாடி இங்கே உள்ள ஆப்ரேஷன் தேட்டரில் நம்ம கேமரா ஒன்று ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அதே தான் நானும் நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சுகா சொல்கிறான். நீங்கள் ஏதோ வெளியே போயிருக்கதா? எஸ் எனக்கும் இதே தான், நான் கேமரா கேட்டிருந்தேன், அதை தான் வாங்க போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ஹிடன் கேமரா ஒன்று காட்டுறான். அது பட்டன் சைஸில் தான் இருக்குது. இந்த கேமராவை எப்படியாவது ஆப்ரேஷன் தேட்டரில் ஃபிக்ஸ் பண்ணணும். ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே நர்ஸு
டாக்டர்ஸ் தான் உள்ளே போவோம். நம்ம 2 பேத்துல யாராவது ஒருத்தர் இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சுகா சொன்னோம். சார் இதை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. உங்ககிட்ட இதை கொடுக்குறான், எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லித்தரான். இதை ஏதாவது தெரியாத அளவுக்கு ஃபிக்ஸ் பண்ணிடு. ஆனால் ஆப்ரேஷன் நடக்கிற பெட் நல்லா ஃபோக்கஸ் ஆகணும். அப்போ தான் வந்துட்டு நமக்கு எவிடன்ஸ் பக்காவாக கிடைக்கும் அப்படி. ஓகே, அங்கே என்ன நடக்குதுங்கிறத நம்ம இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி சரி இதை இன்றைக்கி நான் ஃபிட் பண்ண பார்க்குறேன். அதுக்கப்புறம் நம்ம எவிடன்ஸ் இருக்கிற ரூமுக்குள்ளே போய் செக் பண்ணி பார்க்கணும். அங்கே உள்ள எவிடன்ஸும் நமக்கு கிடைக்கணும். அப்புறம் இந்த மார்ச்சுரி சைட் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுகா, சரி ஓகே நீங்கள் 2 பேரும் போக முடியாது, நான் தான் ஆஸ் அ டாக்டராக நான் அந்த சைட் போக முடியும். ஸோ நானே இதை பார்த்துக்கிறேன், நீ மறந்துடாமல் இந்த கேமராவை ஃபிக்ஸ் பண்ணிடு அப்படின்னு உங்ககிட்ட சொல்லலாம். ஷூர் நான் கண்டிப்பாக பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி பார்த்து ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அமுச்சு விட்டுறான். நீங்களும் ஒவ்வொரு ஆளாக மெதுவாக வெளியே வந்துடுறீங்க. நீங்கள் பேசினது எதுவும் யாருக்கும் தெரியாது. சுகாவோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு, சரி இப்போ நம்ம மார்ச்சுவரியில் போய் எல்லாத்தையும் செக் பண்ணணும். ஏன்னா இங்கே வர டெட் பாடிஸ்லாம் உண்மையிலேயே இயற்கையாக டெத் ஆனவங்க, ஆக்சிடெண்ட் கேஸ் அந்த மாதிரி தான் வருதா, இல்லை இவங்களா யாரையாவது ஆர்கன்ஸ்க்காக போட்டு தள்ளுறாங்களா, இதெல்லாம் வேறு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுகா வந்துட்டு, சரி இதெல்லாம் நம்ம ஆளை வச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுகா ஹாப்பியாக அப்படியே எழுந்து வரான். அப்போது ஐராவும் அங்கே உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. அப்போ சுகா நாக் பண்ணிட்டு உள்ள போகிறான். சுகாவை பார்த்ததும் கண்ணில் பல்ப் எரியுது. சுகா கூட இதெல்லாம் தெரியுது. பாரு நம்மளை பார்த்தோன்னா இவன் கண்ணு பிரகாசமாக இருக்கே அடிது. என்ன மிஸ் பண்ணிங்க போல் அப்படின்னு சொல்லி கேட்குறான். சேச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, காணமேன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆமாம் ஏதோ அவசரம்னு போனீங்க, என்னாச்சு அப்படி? அதெல்லாம் ஓகே தான், முடிஞ்சு. சரி ஓகே, எனக்கு நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணுமே. சொல்லுங்கள் டாக்டர் அப்படின்னு சொல்லி கேட்குறா. நம்ம இப்போ மார்ச்சுரி சைட் போய் அப்படின்னு சொல்லும் போதே மார்ச்சுரின்னு சொன்னதும் அவளுக்கு பயம். எது மார்ச்சுரி சைடா? அங்கெல்லாம் எதுக்கு சார் அப்படின்னு சொல்லி கேட்குறா. என்ன எதுக்குன்னு கேட்குறீங்க? அங்கே போனால் தான் நிறையா எவிடன்ஸ் கிடைக்கும். வர டெட் பாடிஸ்லாம் எப்படி டெத் ஆனாங்க எல்லாம் எனக்கு தெரிஞ்சுக்கணும். இந்த கேஸ் பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும், டீட்டெயில்ஸ் மஸ்ட்டுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு எதுக்கு சார் மார்ச்சுவரிக்கெல்லாம் போயிட்டு ரிப்போர்ட் பார்த்தா தெரிஞ்சுக்க முடியாதா? ரிப்போர்ட் தெரிஞ்சுக்கிறதா இருந்தால் நான் ஏங்க அங்கே போய் பார்க்க போகிறேன்? எனக்கு அதையும் தாண்டி இன்னும் நிறையா ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அதான் நான் இருக்கேனே, நீங்கள் என்ன எப்படி போய் போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அது அது மனுஷங்களை பார்த்தா பயப்படாமல் இருக்கலாம், பேய்க்கு பயப்படாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சிட்டு, பயமெல்லாம் இல்லை, அங்கே போயே தான் ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் கேட்குறா. என்ன நீங்கள் அதையே கேட்டுட்டீங்க, போய் தான் ஆகணும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். இவன் நம்மளை விட மாட்டான் போலையே அப்படின்னு ஐரா பயந்துட்டு கூட வரா. சுகாவும் ஐராவும் அப்படின்னு நடந்து போயிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் ஸ்வீட்டி வரா. ஸ்வீட்டிக்கு சுகாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே அவனை பார்த்துட்டு செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கானேங்கிற மாதிரி கிட்ட வந்து ஸ்வீட்டி, என்ன டாக்டர் 2 பேரும் இந்த பக்கம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. இப்போது அப்பாடா இவளை கோத்து விட்டு நம்ம எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரா. அது ஸ்வீட்டி சாருக்கு மார்ச்சுவரி பார்க்கணுமா, ஸோ நீ போய் காட்டுறியா அப்படிங்கிற மாதிரி சுகா. என்ன இது இவன் அவளை கோத்து விடுறாங்க மாதிரி. சரி என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அவன் அமைதியாகவே இருக்கான். ஸ்வீட்டிக்கும் மார்ச்சுவரினா பயம். அவன் ஆத்தி இவேனா நைஸாக நம்ம பக்கம் திருப்பி விடுறா அப்படின்ட்டு, எனக்கு எமர்ஜென்சி ஒரு கேஸ் இருக்குது அதை தான் பார்க்க போகிறேன், நீங்கள் இங்கே வந்தீங்களேன்னு கேட்டேன். அச்சோ எனக்கு இப்போ டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கடகடம் ஓடுறா. அப்படி பாவி இப்படி கழட்டி விட்டு ஓடுறாளே அப்படின்னு அப்படியே பாவமாக சுகா மூஞ்ச பார்க்குறீங்க. சுகா வேறு வழியே இல்லை, நீங்கள் தான் காமிக்கணுங்கிற மாதிரி. போகலாமா அப்படிங்கிறான். என்னையா ஹோட்டலுக்கு போகலாமாங்கிற மாதிரி போகலாமான்னு கேட்குறேன். எனக்கு பயமாக இருக்கேன்னு மனசில் வச்சுட்டு உள்ளேயே போகாமல் அப்படியே மார்ச்சுவரி வாசல் வந்து நின்றுட்டு, அது இதான் மார்ச்சுவரி அப்படி சொல்லிட்டு அப்படியே நிற்கிறீங்க. என்ன மார்ச்சுவரி தானே, அங்கே நின்று அப்படி வாங்க அப்படி சொல்லி பிடிச்சிருக்கிறான். நான் ஏன் உள்ளே வரணும், நான்லாம் வரல அப்படிங்கிறீங்க. என்னங்க நீங்கள் இவ்வளோ பெரிய டாக்டர் ஒரு மார்ச்சுவரிக்குள்ளே வரத்துக்கு இப்படி பயப்படுறீங்க? டாக்டரை மட்டும் என்ன பேய் பிடிக்காதா அப்படின்னு. எது அப்படின்னு சொல்லி கேட்குறான். அது எனக்கு பேய்னா கொஞ்சம் பயங்க. என்னது பேய்னா பயமா அப்படின்னு சொல்லி கேட்க வைக்கன்னு சிரிக்கிறான் சுகா. இதை பார்க்கும்போது அப்படியே உங்களுக்கே செம்மையாக கடுப்பாகுது. இப்போது எதுக்கு நீங்கள் இப்படி சிரிக்கிறீங்க, அப்படி ஒன்றும் நான் காமெடி பண்ணலையே அப்படின்னு.
காமெடி பண்ணலையா அப்படி அட போங்க நீங்கள் அப்படி சொல்லிட்டு என்னங்க இவ்வளோ பெரிய டாக்டர் ஆஃப்டர் ஆல் இந்த மார்ச்சரிக்குள்ளே வர்றதுக்கு இப்படி பயப்படுறீங்க அதுக்கு ஏன்னு கேட்டால் பேய் பிசாசுன்னு குட்டி குழந்த மாதிரி கதை சொல்லிகிட்டு இருக்கீங்க பேய்க்கு குழந்த தான் பயப்படணுமா அப்படி சொல்லிட்டு அது அது உங்களுக்கு தெரியாதுங்க இந்த ஹாஸ்பிட்டல் கட்டி ரொம்ப வருஷம் ஆகுதான் அதுலேயும் இப்போ நடக்கிற மாதிரி இங்கே நிறைய ஆக்சிடெண்ட் அதுவும் இல்லாமல் சிலர் ஆக்சிடெண்ட் ஆகி நல்லா இருக்கும் போதே இவனுங்களே ஆப்ரேட் பண்ணி உள்ள ஆர்கன்ஸ் எல்லாம் எடுத்து சாகடிக்கிறானுங்க அப்புறம் அந்த மாதிரி ஆளுங்களோட ஆத்மாலாம் சாந்தி அடையாமல் பேயா இங்கே தான் சுற்றிட்டுருக்குன்னு ரூமர்ஸ் இருக்குங்க ரூமர்ஸ்லாம் இல்லை உண்மைங்க அப்படின்னு சொல்கிறா என்னங்க நீங்கள் பூச்சாண்டி கதையெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க சுகா சிரிக்கிறான் பூச்சாண்டி கதையெல்லாம் இல்லை இதெல்லாம் உண்மை தான் நைட் நேரத்தில் இந்த சைடு எங்கள் டாக்டர்ஸு நர்ஸ் யாருமே வரமாட்டாங்க அவ்வளோ பயம் தெரியுமா அப்படின்னு இப்படிலாம் யாரோ கிளப்பி விட்டு வச்சுருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதான் நான் இருக்கேனே அதுவும் பட்ட பகலில் எந்த பேய்ங்க வரும் வாங்க அப்படின்னு சொல்லி கைப்பிடிச்சு இழுக்கிறா சுகா ஐராவோ ஐயோ நாலாம் வரல என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி பயந்துட்டு கத்துறா ஏங்க இப்படி பண்ணாதீங்க யாராவது பார்த்தா என்ன தப்பாக நினைக்க போகிறாங்க ப்ளீஸ் நான் ஹாஸ்பிட்டல் புதுசு நீங்கள் தானே உள்ளே யாராவது இருந்தால் அவங்கக்கிட்ட என்னை பற்றி சொல்லணும் வாங்க அப்படி தான் நான் இருக்கல பயப்படாமல் வாங்க அப்படி சொல்லி கையை பிடிச்சி அப்படியே கூட்டிகிட்டு போகிறான் உள்ளுக்குள்ளே பயம் இருந்தாலும் சரி சுகா இருக்கானே அவன் முன்னாடி இதுக்கு மேலே பயந்து கேவலப்பட வேணாம் அப்படின்ட்டு அப்படியே மெதுவாக ஆயிரா கூடவே போகிறா அப்படி மார்ச்சுவரியை சுற்றி பார்க்கவே அவளுக்கு பயமாக இருக்குது ஐயோ வரலனாலும் விட மாட்டேங்கிறான் இங்கே பார்த்தாலே எல்லா பக்கமும் பேய் நின்று வாவான்னு கூப்பிட்ற மாதிரி இருக்கே அப்படின்னு பயந்துட்டு அப்படியே மெதுவாக ஒரு ஸ்டெப்பாக வச்சு போகிறா அட வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கா ஏன் வரையா ஏன் இப்படி இழுக்கிற அப்படின்னு பார்த்தா டெட் பாடிஸாக இருக்குது அப்படியே ஊற்று பார்த்துட்ருக்கான் அங்கே உள்ள ஆளுங்க கிட்ட அதை பற்றி விசாரிச்சுட்டுலாம் இருக்கான் அப்போ அப்படியே சுற்றி முற்றி பார்த்துட்டே இருக்கிறீங்க நீங்கள் சடனாக ஏதோ காற்றடிச்சு கீழே விழுவும் அவ்வளோதான் நீங்கள் பயந்து போய் ஆன்னு அலறிட்டு மார்ச்சரை விட்டு வெளியே ஓடி வந்துடுறேங்க சுகாவோ இந்த பொண்ணை வச்சுட்டு அப்படிங்கிற மாதிரி சரி ஓகே நான் அவங்கள போய் பார்க்குறேன் அப்படின்னு கடகடன் வெளியே ஓடி வந்து என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான் ஐராவோ அது அது உள்ளே ஏதோ சவுண்டு பேய் தான் வந்துச்சு ஏங்க நீங்கள் ஒரு டாக்டருங்க இப்படிலாம் பண்ணாதீங்க எனக்கே சிரிப்பு வருது அப்படின்னு சொல்லிட்டு அது ஏதோ போர்டு காற்றுல விழுந்திருக்கு அதுக்கு போய் போர்டா அப்படின்னு எட்டி பார்க்குறீங்க அங்கே மார்ச்செடின்னு வச்சு இந்த போர்டு தான் கீழே வந்திருக்கும் இதாக விழுந்துச்சு எனக்கு ஒரு நிமிஷத்தில் இறக்கொலையாக ஆடிப்போச்சு அப்படின்னு அதான் உள்ள எல்லா டீட்டெயில்ஸாக கேட்டிங்களா போகலாம் அப்படின்னு இருங்கங்க இன்னும் கொஞ்சம் நான் விசாரிக்க வேண்டியது இனி எது இருந்தாலும் நீங்களே சேர்த்துக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு சுகாக்கும் சரி இதுக்கு மேலே இவங்களை கஷ்டப்படுத்த வேணாம் அவளே பயப்படுறாண்டு சரி ஓகே ரிலாக்ஸ் அப்படின்னு சொல்லி சுகா கையை பிடிச்சி ஐராவை இழுத்துட்டு வந்து ஒரு பக்கம் உட்கார வச்சு அங்கே உள்ள வாட்டர் பாட்டிலெலாம் எடுத்து தண்ணி கொடுக்குறான் அப்படியே ஐராவனே பார்த்துட்டுக்கா அப்படியே முதுகு தள்ளி ரிலாக்ஸ் ஒன்றும் இல்லை பயப்படாதீங்க இனி நீங்கள் உள்ளெல்லாம் வர வேணாம் நானே போய் பார்த்துக்கிறேன் அப்படி அப்போ டக்குன்னு அவன் கையை பிடிச்சிட்டு வேணாம் அப்படிங்கிறா என்னது அப்படின்னு நீங்களும் போக வேணாம் அப்படின்னு இதே நானும் போக வேணாமா ஏங்க நீங்களும் வரமாட்டீங்க நானும் உள்ளே போய் பார்க்கக்கூடாதுன்னா அப்புறம் எப்படி தான் இந்த கேஸை நம்ம கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு தான் பயமாக இருக்கு ஸோ நீங்கள் இங்கேயே இருங்க நான் போய் உள்ளே என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் ஐயோ வேணான்னு சொன்னால் கேட்க மாட்டிங்களா அப்படின்னு பாவமாக பார்க்குறா அவனும் தலையை அப்படி தலை எனக்கு ஒன்றும் ஆகாது நான் போய் பார்த்துட்டு வரேன் நீங்கள் பயமாக இருந்தால் இங்கே உட்காருங்க இல்லாட்டி உங்கள் கேபின் கூட போயிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அப்படியே ஐராவோ இல்லை நான் உங்களுக்கு இங்கே வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அங்கேயே உட்காந்துட்ருக்கா இந்த பக்கம் நீங்களோ பிளட் சாம்பிள்ஸு எல்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறது இந்த மாதிரி நர்ஸுக்கு உண்டான வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க அப்போது சரி இப்போ யாரும் இல்லை இங்கே ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு டெஸ்ட் பண்ணுற இடத்துல ஃபைல்ஸ்லாம் மேலே வச்சுருக்காங்க அதை நீங்கள் பார்க்குறீங்க இந்த ஃபைல்ஸ் எல்லாம் ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்ன ஞாபகம் ஸோ இதில் ஏதாவது இருக்குமா அப்படிங்கிற மாதிரி அங்கே உள்ள ஃபைல்ஸ்லாம் எடுத்து தெரியாமல் அப்படியே மெதுவாக ஒவ்வொன்றா எடுத்து பார்த்துட்ருக்கீங்க அப்போது அதில் வந்துட்டு பெருசாக ஒன்றும் இல்லை இப்போது இருக்க பேஷண்ட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது இங்கெல்லாம் எதையும் வைக்க மாட்டானுங்க இவ்வளோ இதாக உள்ளது எங்கேயாவது செக்யூராக தான் வச்சுருப்பானுங்க இங்கே ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அந்த இடத்துல போய் சர்ச் பண்ணி பார்த்தா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள ஒரு நர்ஸ் கிட்ட ஆமாம் இங்கே கொஞ்சம் ஃபைல் தான் இருக்குது நிறைய இது வருஷமாக இருக்கும் போல இருக்குது இந்த கட்டடம் கட்டி ஸோ இந்த ஹாஸ்பிட்டலோட நிறைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம்
எங்கே மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியாத மாதிரியே கேட்குறீங்க. அதுவா? அது உனக்கு தெரியாதா? அது பிளாக்ல இருக்கும். அங்கே தான் எல்லாமே வந்துட்டு இங்கே ஆரம்பத்துலேருந்து என்ன நடந்துச்சு எல்லாம், எல்லா கேஸ் ஃபைல்லேருந்து எல்லா ரெக்கார்ட்ஸும் அங்கே தான் வச்சுருக்காங்க. ஏன்னா எல்லாத்தையும் இங்கே வச்சு நம்ம வந்து பார்க்க முடியாதுல்ல. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்லாம் தனியாக அதுக்குன்னு ஒரு ரூம் இருக்குது, அங்கே வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி நான் புதுசில்ல தெரில, அதான் சும்மா கேட்டேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு, சரி அவங்க ஒரு ப்ளட் சாம்பிள் எடுத்துகிட்டு அதை போய் லேபில் கொடுக்கணுன்ட்டு போகிறாங்க. கொடுங்க நானே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் பண்ணால் போதுன்னு அந்த இடத்துலேருந்து அந்த ப்ளட் சாம்பிளை வாங்கிட்டு போய் நீங்கள் லேபில் கொடுத்துட்டு, இப்போ ஃப்ரைடேவை பார்க்குறீங்க, அவனும் ஏதோ ஒரு இடத்துல வார்ட் பாய் வேலை பார்த்துட்ருக்கான். ஒரு பொண்ணை வந்து ஸ்ட்ரக்சரில் வச்சு தள்ளிட்டு போயிட்டுருக்கான். அப்போ நீங்கள் கால் பண்ணுறீங்க, ஃப்ரைடே எடுக்கவே இல்லை. அவனுக்கு ஒர்க் இருக்குமோ, சரி நம்மளே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. பிளாக் கரெக்டாக போயிட்டு, இதில் எந்த ரூம்னு தெரியலையே அப்படியே சொல்லி அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அங்கே ரெக்கார்ட் ரூம்னு இருக்கு. மாட்டிச்சு, இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேமரா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து உள்ளே மெதுவாக போகிறீங்க. அந்த ரெக்கார்ட் ரூம்குள்ளே உள்ளே பூந்துடுறீங்க. போய் அங்கே என்னென்ன ரெக்கார்ட்ஸ் இருக்குது, ஸ்டார்டிங்லேருந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு ரெக்கார்ட்ஸ்லாம் தேடிட்டுருக்கீங்க. அப்போது கரெக்டாக உங்கள் பின்னாடி யாரோ வர மாதிரி இருக்குது. ஐயோ நம்ம வரமோ தான் எவனாவது வந்து நம்மளை பீதியை கிளப்புறானே அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு ஓடி போய் ஒருத்தவனுக்கு பின்னாடி ஒழிஞ்சுட்டு எட்டி பார்க்குறீங்க. அப்போது வேறு யாரும் இல்லை, ஜிமின் தான் வரான். ஜிமினை பார்த்தா தான் இவனா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் இப்போ இவன் இதுக்கு இந்த ரூம்குள்ளே வந்திருக்கான் அப்படி சொல்லி அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அவனுக்கு பின்னாடி ஒரு 2 சொல்ல போடுறாங்க. தீ இவன் என்ன இன்னும் 2 பேர்த்த கூட்டிகிட்டு வந்திருக்கான் அப்படி சொல்லி பார்த்துட்ருக்கீங்க. சரி ஜிம்மின் தானே நம்மளை மாட்டி விட மாட்டான் அப்படின்னு ஒரு தைரியத்தில் நின்றுட்டுருக்கேன். ஜிமின் அப்படியே அங்குள்ள ஃபைல்ஸ் ரெக்கார்ட்லாம் பார்த்து ஏதோ அவங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது ஜிமின் ஓரக்கனால உங்களை பார்க்குறான். நீங்கள் இருக்கிறத பார்த்துட்டு அவன் கண்டுக்காத மாதிரி இந்த டாக்டர்ஸ்லாம் நீங்கள் இருக்க சைடு வரும்போது இந்த பக்கம் இருக்க வாய்ப்பில்லை, நம்ம அந்த பக்கம் போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வேறு பக்கம் அவனே டைவெர்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடான். அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறீங்க. அதுக்குள்ளே ஏதோ ஃபைல் தேடி வந்ததை எடுத்து அவங்க கையில் கொடுத்து அமுச்சு விட்டுட்டு ஜிமின் உங்கள் பக்கம் வரான். நீங்கள் இந்த பக்கமே எங்கே போனவனுங்களை யாரையுமே காணோம் அப்படின்னு எட்டி பார்த்துட்டுங்க. பின்னாடி வந்த ஜிமின் உங்களை மெதுவாக சுரண்டவும் கத்துறீங்க. அவனும் வாயை பற்றி அடி கத்தி நீயே மாட்டிக்காத அப்படின்னு, என் பின்னாடி வந்து பேய் மாதிரி சுரண்ட அப்படின்னு, நீ நான் அந்த பக்கமே வேடிக்கை பார்த்துட்ருக்க அப்படின்னு, இந்த பக்கம் போனீங்களே வெளியில் வரீங்களான்னு பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு. சரி மேடம் என்ன பண்ணிட்டுருக்கேன் பார்த்தா தெரியல, ஒளிஞ்சு நிற்கிறேன். ஐயா ரொம்ப லட்சணம், நான் கவனித்தேன். அவனுங்க மட்டும் பார்த்துருந்தா என்ன ஆயிருக்கிறது, இப்படி தான் நீ ஒளிஞ்சு நிற்பியா அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னு சொல்லிட்டு எது பண்ணாலும் கொத்தம் சொல்லிகிட்டே இருக்கான் இவன். நான் ஒரு போலீஸ், எனக்கே இவன் எல்லாத்தையும் சொல்லித்தரானா அப்படின்னு. அதை தாண்டி எனக்கு டவுட்டாக இருக்குது, நீ எல்லாம் போலீஸா அப்படின்னு சொல்லி உங்களே கேட்குறான். ஹலோ பார்த்தா எப்படி தெரியுது, ஓவராக தான் நக்கல் பண்ணுறீங்க. நான் ஒளிஞ்சு நின்னது யாருக்கும் தெரியல, நீங்கள் என்ன ஓரக்கனால அப்படின்னு அப்படியே ஜிமின் உங்களே பார்க்குறான். தள்ளுங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. ஜிமின் சிஸ்டர் பின்னாடியே வரான். இவன் என்ன நம்மளை காப்பாற்ற நினைக்கிறானா இல்லை வேறு எதுமா நம்ம பின்னாடியே சுற்றுறானே அப்படின்னு சொல்லி ஜிமினை நினச்சி சிரிச்சிட்டே நீங்கள் அப்படியே போயிடுறீங்க. அப்புறம் ஜிமின் பின்னாடியே வந்தவன், ஆமாம் உள்ளே போனே ஏதாவதும் கிடச்சதா அப்படின்னு. எங்கே அதுக்குள்ளே தான் அவனுங்க வந்து கெடுத்து விட்டானுங்களே, அப்புறம் ஏன்டி தேடாமல் வெளியில் வந்துட்டேன். இதுக்கு மேலே உள்ள நின்னா சந்தேகம் வந்துடும், அப்பப்போ உள்ள டைம் கிடைக்கும் போது தான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஓ அதுவும் சரி தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் எங்கே இந்த ஃப்ரைடே காணோம், உன் கூடையே ஒட்டி பிறந்த மாதிரி தெரிஞ்சிட்ருப்பான், பாவம் அவன் எங்கே வேலை பார்த்துட்ருக்கானோ இப்போ அப்படின்னு சொல்லிட்டு, உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் அப்படி. அட என்கிட்ட நீ ஹெல்ப்பெல்லாம் கேட்பியா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். அது இப்போது எதுவும் ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே போகிற வேலை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இப்போது எந்த ஆப்ரேஷனும் இல்லையே, ஏன் அப்படின்னு. இல்லை அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி அப்படி நீங்கள் பார்க்குறீங்க. என்ன அப்படிங்கிறான். சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, கிட்ட வாங்க அப்படி சொல்லி கூப்பிட்றீங்க. ஜிமின் அப்படிங்கிறான். கிட்ட வாயா அப்படின்னு சொல்லி அவனோட ஷர்ட்டை பிடிச்சி அப்படியே இழுக்கிறீங்க. ஜிமினோ டக்குன்னு நீங்கள் அப்படி இழுக்கவும் ஒரு நிமிஷம் தடுமாறி அப்படியே உங்கள் மேலே விழுக வரான். கரெக்டாக ஜிமின் தடுமாறி விழுகும். நீங்கள் காது கிட்டே சொல்ல வரும், உங்கள் லிப் அவனோட காதில் அப்படியே ஒரு கிஸ்ஸு. அதே ஜிமினுக்கோ கரண்ட்டே ஷாக் அடித்த மாதிரி, நீங்களும் ஒரு நிமிஷம் ஷாக் அடித்த மாதிரி தான் நிற்கிறீங்க. 2 பேரும் அப்படியே ரொம்ப நேரம் நின்றுட்டுருக்கீங்க. ஒரு டக்குன்னு நீங்கள் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஜிமினை தள்ளிடுறீங்க. ஜிமினோ ஹலோ என்ன என்ன கிட்ட கூப்பிட்டு கிஸ் அடிக்கிற அப்படிங்கிறான். அதெல்லாம் இல்லை,
உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு கிஸ் அடிச்சு விட்டு அடி அடின்னு நினச்சிட்டு திரும்ப அப்புறம் நீங்கள் கிட்ட வாங்கலை அப்படின்னு சொல்லிங்க. ஏன்னா மறுபடியும் கிஸ் அடிக்க போறியா அப்படின்னு சொல்லி அப்படியே கன்னத்தை தடவுறான். நீங்கள் ஐயோ அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மெதுவாக அவன்கிட்ட போய் நீங்களே அது என்கிட்ட ஒரு ஹிடன் கேமரா இருக்குது, அதை ஆப்ரேஷன் தேட்டரில் வைக்கணும் அதான் அப்படின்னு சொல்லிங்க. சே இவ்வளோதான் மேட்ரா, இதுக்கு தான் இவ்வளோ பில்டப்பா அப்படின்ட்டு போனால் பிரச்சனை இல்லை, வா நம்ம போகலாம், நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிறான். எப்படி ஆப்ரேஷன் இல்லாமல் சும்மா போனால் சந்தேகம் வந்துடாதா அப்படின்னு. நான் என்னோடய திங்ஸ் எதாவது மறந்து வச்சிட்டேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிகிட்டு போகிறான். நீங்கள் அவங்க கூடயே போகிறீங்க 2 பேரும். ஒரு ஆப்ரேஷன் தேட்டர் முன்னாடி நின்றுட்டு இங்கே வைக்கலாமா அப்படின்னு. இதான் பெரியது, இதுக்குள்ளே தான் வச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த உள்ளே போயிடுறீங்க. யாரும் இல்லைன்னா லெவலில் நீங்கள் போகிற நேரம். ஸோ உள்ளே போய் ஜெமின் கேட்குறான் எந்த இடத்துல ஃபிட் பண்ணுறது அப்படின்னு. நீங்கள் அப்படி பார்க்குறீங்க, எந்த இடத்துல வச்சா கரெக்டாக பெட் ஃபோக்கஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி கரெக்டாக பார்த்து அதுக்கு நேராக ஃபிட் பண்ணிடுறீங்க. ஓகே இங்கே வச்சாச்சு. இப்போது தெரிஞ்சிடும் யாரெல்லாம் ஃபேக்காக ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, யாரெல்லாம் ஒரிஜினலாக ஆப்ரேஷன் பண்ணுறாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு 2 பேரும் வெளியே வரீங்க. அங்கே ஃப்ரைடேவோ மாச்சேரி சைடு தான் வந்திருப்பான். அப்போது அங்கே கைரா அப்படியே உட்காந்த மணிக்கு தூங்குறத பார்த்துட்டு சுகா இன்னும் வெளியே வந்திருக்க மாட்டான். ஸோ வெயிட் பண்ணி கைரா அப்படியே உட்காந்த இடத்துல லைட்டாக தூங்கியிருப்பா. இந்த அக்கா என்ன இங்கே உட்காந்தே தூங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரைடே கிட்டே போய் ஐரா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். அப்போது தூக்கத்தில் இருந்தவங்கோ என்ன கனவு கண்டாலும் மார்ச் வரைக்குள்ளே போனனால நான் இல்லை அப்படின்னு சொல்லி கத்திட்டு கையில் இந்த பாட்டில் அதான் சுகா உள்ளே போகும்போது ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்துட்டு போயிருப்பான்ல தண்ணி குடிக்க, அந்த பாட்டிலை தான் கையில் வச்சுட்டு இருந்திருப்பா. டப்புன்னு அந்த பாட்டிலாலேயே ஃப்ரைடே மண்டேயில் ஒரு அடி ஏற்கனவே பேப்பர் வெயிட்டில் அடித்து அவனுக்கு அதுவே வலிச்சிட்ருக்கோம். பாட்டிலால் திருப்பி அதே இடத்துல அடிக்கும். ஐயோ அப்படின்னு அவன் கத்துறான். அவன் கத்துல கண்ணை முழிச்சு ஆயிரா ஏன்டா நீ கத்துற அப்படின்னு. ஏன்டி என்ன அடித்த அப்படின்னு. ஐயோ தெரிலடா சாரிடா உனக்கு இதே வேலையாக போச்சு, எப்போ பார்த்தாலும் என் மண்டையில் அடிச்சுக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. பாவம் இங்கே உட்காந்து தூங்குறாளேன்னு எழுப்புன பாரு, என்ன சொல்லணும், ஐயோ எவ்வளோ உட்காந்து தூங்குறான்னு போகாமல் நான் பாரு தேவையில்லாத வேலை பார்த்து கொஞ்ச நேரத்தில் என்னென்ன மாச்சோடிக்குள்ளே அனுப்ப பார்த்தியே நீ அப்படின்னு. டே தெரிலடா சாரிடா. ஆமாம் இங்கே உட்காந்து நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. இல்லை சுகாவும் நானும் உள்ளே வந்தோம், அவர் ஏதோ உள்ளே போய் பார்த்துட்டு வரேன்னு போனார், இன்னும் காணோம் அப்படின்னு. நீயும் உள்ளே போய் பார்க்க வேண்டியதானே அப்படின்னு. அது நானா, அதெல்லாம் நான் போகல, நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன். என்ன நீ எல்லாம் ஒரு டாக்டரா, உள்ளே போகிறதுக்கு இந்த பயப்படுற அப்படி. அது போடா நீ அங்கிட்டு, எல்லோரும் ரெண்டா இதே கேள்வி கேட்குறீங்க, டாக்டராக இருந்தால் பேய்க்கு பயப்படக்கூடாதுன்னு இருக்கா, எது பேயா அப்படின்னு சொல்லி ஃப்ரைடேவும் அப்படியே போய் கையை பிடிச்சிக்கிறான். என்னடா எனக்கும் கூட பேய்னா பயம்க்கா அப்படிங்கிறான். அது சரி அப்போது அந்த சைட் போகாதடா, இப்படியே உட்காரு. அக்கா நீ சொன்னது நசமாக்கா அப்படின்னு கேட்குறான். என்னதுடா. இல்லை பேயின்னு சொன்னியே, இங்கே பேய் இருக்காக்கா அப்படின்னு கேட்குறான். ஆமாடா இந்த ஹாஸ்பிட்டல் ரொம்ப முன்னாடி கட்டினது அப்படின்னு சொல்லி சுகா கிட்டே சொன்னால் அதே கதையை ஐரா இங்கேயும் சொல்கிறான். ஆத்தி பேய் பசாசு நடக்கிற இடத்துலலாம் எங்களை கோத்து விட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரைடே பயந்து போய் அப்படியே உட்காந்துடுறான். ஐரா பக்கத்துலேயே 2 பேரும் பயந்து அங்கே உட்காந்துருக்காங்க. இதை பார்க்குற சுகா இவ்வளோ நேரம் இவங்க பேசினதெல்லாம் கேட்டிருப்பான். அவனுக்கும் சரியான சிரிப்பு. 2 பேர் பக்கத்தில் நீ ஒரு போலீஸ், நீ ஒரு டாக்டர், வெளியில் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்ருக்கான். இப்படி இவங்க ஜாலியாக இருக்காங்க. இந்த சைடு நீங்களும் ஜிமினும் கரெக்டாக அந்த ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளேருந்து வெளியே வரும்போது அந்த ஜான் குறுக்க வந்துடுறான். இந்த கௌஷிக் குறுக்க வந்தா அப்படிங்கிற மாதிரி. அப்போ ஜிமினும் அதே தான் நினைக்கிறான், இந்த கௌஷிக் வேறு அடிக்கடி குறுக்க வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறானே அப்படிங்கிற மாதிரி. ஜிமின் அப்படியே என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். அவனும் ஜிமினை கொஞ்சம் கூட கண்டுக்காமல் அப்படியே அவங்க பக்கம் திரும்பி ஹே நர்ஸ், உங்கள் பேர் என்ன நர்ஸ் அப்படின்னு அப்படி யோசிச்சுட்டு நர்ஸ் கைரா அப்படிங்கிறான். எஸ் சார் அண்ணே. ஆமாம் இப்போது ஆப்ரேஷன் கூட ஒன்றும் இல்லையே, 2 பேரும் ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளேருந்து வரீங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். இவன்கிட்ட இதெல்லாம் சொல்லி ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கோவம் வருது. ஜிமினோ அது ஒன்றும் இல்லை, என்னோடய வாட்சை இங்கே மறந்துட்டேன், அப்போலே ஆப்ரேஷனுக்கு வரும்போது அதை தான் தேடுறதுக்கு வந்தோம், அதை நீங்கள் தேடிக்கலாமே, இவங்களும் சேர்ந்து தான் தேடணுமா. ஏன் அவங்க தேடுறதுனால உங்களுக்கு எதுவும் வலிக்குதா பீட்டர் அப்படின்னு சொல்லி கேட்குறான். சார் என் பேர் பீட்டர் இல்லை ஜான் அப்படின்னு சொல்கிறான். ஜான் ஓகே ஜான், இப்போது நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா, உங்களுக்கு பேஷண்ட்ஸில் யாரும் இல்லையா, பார்க்க வேண்டிய வேலை இல்லையா அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்குறான். ஜிமின் மேலே அவனுக்கு கடுப்பாகுது. சார் அது
உங்களுக்கு தான் பேஷண்ட்ஸ் இப்போ வந்திருப்பாங்க, நீங்கள் போய் பாருங்கள், எனக்கு இவங்க கூட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி உங்களை பார்க்குறான். ஜிமினுக்கு இன்னும் கடுப்பாகுது. நீங்களும் அப்படியே ஜானை பார்க்குறீங்க. ஜானோ அது உங்ககிட்ட அது வந்து அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் யோசிச்சுட்டே, அது உங்கள் நம்பர் கேட்கலான்னு நினச்சேன் அப்படிங்கிறான். இது நம்பர் அப்படின்னு. இப்போ ஜிமினோ, எதுக்கு அவங்க நம்பர் உங்களுக்கு அப்படிங்கிறான். சார் இது உங்களுக்கு தேவையில்லாதது, உங்களுக்கு ஒர்க் இருந்தால் போய் பாருங்கள், நாங்கள் 2 பேரும் பர்சனலாக பேசிகிட்டு அடி கொய்யா காமெண்டியா யாருக்குடா பர்சனல் அப்படின்னு ஜிமினுக்கு செம்மையாக கோவம் வருது. பட் வெளியே காட்ட முடியாமல் அப்படியே உங்களை மறைக்கிறான். நீங்களும் அவன் நம்பர் கேட்டதுக்கு நான் என்னடா பண்ணுவேன், என்ன ஏன்டா அப்படி மறைக்கிற அப்படின்ட்டு, அது சார் அது என் பர்சனல் நம்பர் நான் யாருக்கும் தரதில்லை அப்படின்னு. ஏன் உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போது ஜிமின் ஆல்சோ இந்த கொஸ்டின் நமக்கு ஆன்சர் தெரிஞ்சுக்கணுமேங்கிற மாதிரி உங்களே தான் பார்த்துட்ருக்கான். நீங்களும் இப்போது என்ன சொல்லி வந்துட்டு சமாளிக்கிறது, இந்த லூஸுட்டேன்னு தப்பிக்கிறதுக்கு ஊன்னு சொன்னால் பக்கத்தில் இருக்கவன் செம்ம காண்டாவானே, ஒரு வேலை தப்பாக புரிஞ்சுக்கிட்டானா அப்படின்னு யோசிச்சுட்டு, சரி வர வழியில் அவன்கிட்ட சமாளிச்சிக்கலாம் அப்படின்னு நம்ம ஏன் அவனை பற்றியெல்லாம் யோசிக்கிறோம். நமக்கு இல்லை, அதை உண்மையை சொன்னோம்னா இந்த லூஸ் நம்மளை விடாது. ஸோ இருக்குன்னு பொய்யே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பாய் ஃப்ரெண்ட் இருக்குது சார், என் பாய் ஃப்ரெண்டுக்கு நான் யாருக்கும் நம்பர் கொடுக்காதெல்லாம் பிடிக்காது சார், ஸோ அதனால் நான் நம்பர்லாம் தரமாட்டேன் டாக்டர், சாரி டாக்டர் அப்படின்னு சொன்னீங்க. ஓ அப்படியா, பரவாயில்ல, பாய் ஃப்ரெண்ட் இருந்தால் என்ன, அவன் பேசுகிறதுக்கு ஜஸ்ட்டு ஃப்ரெண்ட்லியா அப்படிங்கிற மாதிரி மேலே கை வைக்க வரான். ஜிமினுக்கோ செம்மையாக காண்டாகுது. ஜிமின் டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சி இழுத்து, எனக்கு ஒரு எமர்ஜென்சி கேஸ் இருக்குது, வா எனக்கு ஹெல்ப்புக்கு அப்படின்னு சொல்லி உங்களை இழுத்துட்டு போகிறான். இதை பார்த்து ஜானோ, எதுக்கு இவன் இப்படி இவளை இழுத்துட்டு போகிறான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கான். ஜிமின் உங்களை கடகடை இழுத்துட்டு வரான். நீங்களும் இவன் ஏன்டா நம்மளை இப்படி இழுத்துட்டு போகிறாங்கிற மாதிரி தான் ஜிமினையும் பார்க்குறீங்க. ஒரு ரூம்குள்ளே வந்து தள்ளி அவனும் உள்ளே வரான். நீங்கள் அப்படியே ஜிமினே பார்த்துனீங்க. எது, உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா, என்கிட்ட நீ சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே அவங்க அப்படியே முன்னாடி வரான். நீங்கள் அப்படியே பின்னாடி, அது வந்து அப்படின்னு எதுவும் சொல்ல வரீங்க, உங்களை பேசவே இல்லை, அப்போது உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குது, ஏன்டி என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்கிறான். ஏய் இருடா, என்னை ஃபஸ்ட்டு பேச விடு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அது வந்து அப்படின்னு திரும்ப ஆரம்பிக்கிறீங்க. பாய் ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டே என்கிட்ட அப்படின்னு சொல்லி உங்களோட கணத்தை பிடிச்சி அப்படியே உங்களே பார்க்குறான். உனக்கு நிஜமாகவே பாய் ஃப்ரெண்ட் இருக்கா, ஏன் நீ என்கிட்ட அதெல்லாம் சொல்லலை அப்படிங்கிறான். மறுபடியும் யாரா நீ சைக்கோ பையன் மாதிரி பண்ணுற அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு, ஹலோ எனக்கு பாய் ஃப்ரெண்டே இல்லை அப்படின்னு. இப்போ தானடி அவன்கிட்ட பாய் ஃப்ரெண்ட் இருக்குதுன்னு சொன்னேன், பாய் ஃப்ரெண்டு அப்படின்னு நீங்கள் திரும்ப யோசிக்க, என்ன போய் சொல்லலான்னு யோசிக்கிறியா, தான் அவன்கிட்ட சொன்னியே உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு, எவன்டி உன் பாய் ஃப்ரெண்ட், அந்த ஃப்ரைடேவா அப்படின்னு உங்களுக்கு சிரிப்பு வந்தது. ஆமாம் அப்படிங்கிறீங்க. எது, அவனா, அவன் உன் பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி புரியாமல் ஜிமின் மறுபடியும் கேட்குறான். நீங்கள் சிரிச்சிட்டு, ஆமாம் அவன் என் ஃப்ரெண்டு, அவன் பாய், அப்போ அவன் பாய் ஃப்ரெண்ட் தானே அப்படின்னு சொல்லி சரிங்க. என்ன நக்கலா, ஒழுங்காக சொல்லணும், பாய் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹலோ எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருந்தால் உங்களுக்கு என்ன, இல்லைனாலும் உங்களுக்கு என்ன, நான் உங்ககிட்ட சொல்லி ஆகணுமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆமாம்ல, இவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருந்தால் என்ன, இல்லைன்னா நமக்கு என்ன, நம்ம எப்படி ரியாக்ட் ஆகுறோம், சே அப்படின்னு சொல்லிட்டு அவனே தலையில் அடிச்சுட்டு, அது வந்து சாரி அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே அவனே பார்த்துட்டிங்க. சாரி, நான் தெரியாமல் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன், இனிமேல் அந்த மாதிரிலாம் நடக்காது, நான் இன்னும் நீ போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நீங்கள் அப்படியே ஜிமினே பார்த்துட்ருக்கீங்க. அதான் நீ போகலான்னு சொல்லிட்டல்ல அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் உடனே சரி எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு இப்போ தெரிஞ்சுக்க வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. எனக்கு ஒரு மண்ணும் தெரிஞ்சுக்க வேணாம், நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வெளியே போகிறீங்கிறான். நீங்களோ அது வந்து எனக்கு பாய் ஃப்ரெண்டு இருக்குது, ஆனால் அது அவனுக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓடிடுறீங்க. ஜிமின், என்ன இவன் குழப்பிட்டு போகிறா, பாய் ஃப்ரெண்ட் இருக்குது ஆனால் அது அவனுக்கே தெரியாதா, இருடி ஓடிட்டியா நீ, திரும்ப மாட்டுவல்ல, அப்போ வச்சுக்கிறவன அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே போய் சேரில் வந்துட்டு, ஷோ டே ஜிமின்னு உனக்கு என்னடா ஆச்சு, இன்றைக்கி காலையில் தான் அவளை பார்த்ததுலேருந்து பைத்தியம் முடிச்ச மாதிரி அவள் பின்னாடி சுற்றிட்டு இருக்க, இத்தனைக்கும் அவள் துள்ளி கூட அவனை மதிக்க மாட்டேங்கிறா, எதுவும் இல்லாமல் அவள் ஒரு போலீஸ்டா,
உனக்கு அவளுக்கும் செட் ஆகுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, ஏன் செட் ஆகாது, ஏன் டாக்டரும் போலீஸும் லவ் பண்ணக்கூடாதா என்ன அப்படின்னு அவமானிசே அவனுக்கு கவுண்ட்ரு கொடுக்குது. ஆமாம்ல, இப்போ சுகா கூட தான் அவங்க காப்பி நடி சுற்றிருக்கான். சே, என்ன குடும்பம் நம்ம குடும்பம், கேவலம். இவளுங்க பின்னாடி நம்ம அப்படியே சுற்றுறோமே, நம்ம தான் சுற்றுறான், நம்ம அண்ணனும் சுற்றுறானே அப்படின்னு சொல்லி ஜிமினோ இப்படியே புலம்பிகிட்டே இருக்கான். வெளியில் வந்த நீங்களோ ஜிமினை நினச்சிட்டு, நமக்கு என்ன ஆச்சு, நம்ம இங்கே எதுக்கு வந்தோம், கேஸ் விஷயமா வந்துட்டு இப்படி லூஸ் மாதிரி அழிஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு நீங்களும் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஓ கைரா, என்னடி ஆச்சு உனக்கு அப்படின்னு நீங்களே புலம்பிட்டு, சேச்சே இதெல்லாம் சரிப்பட்டு வராது, இதெல்லாம் ஓரங்கட்டி வை, அப்புறமா இதை பற்றி யோசிக்கலாம், ஃபஸ்ட்டு வந்த வேலை தான் முக்கியம், நமக்கு இந்த கேஸை எப்படியாவது முடிக்கணும், அதை பற்றி நம்ம விசாரிக்கணும், அதுக்கு எவிடன்ஸ் கிடைக்குதா பார்ப்போம் அப்படி சொல்லி உங்களை நீங்களே மனசை மாற்றிட்டு அப்படியே அந்த பக்கம் கிளம்பிடுங்க. இங்கே ஜானோ உங்களை விடுற மாதிரி இல்லை, உங்களை பார்த்ததுலேருந்து எப்படியாவது ஒரு நைட்டாவது இவ கூட இருந்துடணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கான். கேவலமாக தான் நினைக்கிறான். அப்போது உடனே அதுக்கு இவளோட நம்பர் வாங்கலான்னா இவன் இப்படி பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டான். அவளும் பாய் ஃப்ரெண்ட் இருக்குதா, பாய் ஃப்ரெண்டு இருந்தா என்ன, இல்லை நமக்கு என்ன, நம்ம என்ன அவளை கல்யாணமாக பண்ணிக்க போகிறோம், ஜஸ்ட் ஒன் நைட். அவள் நமக்கு வேணும். இவ அக்காவை ட்ரை பண்ணா, அவள் நமக்கு என்னமோ தெரில, அவள் மேலே நமக்கு இப்படி ஒரு விஷயம் தோணவே இல்லை. ஆனால் இவளை பார்க்கும்போது இவள் நமக்கு வேணும்னு தோணுதே, ஸோ விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எப்படியும் இங்கே சேரும் போது ரெஸ்யூம் கொடுத்துருப்பாள்ல, அதை போய் தேடினா இவன் நம்பர் கிடைக்க போகுது. இவன் ஏன் நமக்கு தரணும், ஆஸ் அ டாக்டராக நமக்கு இல்லாத பவராக இந்த ஹாஸ்பிட்டலில் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கே நர்ஸ் ஜாயின் பண்ணவங்களோட ரெஸ்யூம்லாம் இருக்கிற இடத்துக்கு போகிறான். அங்கே போய் உங்கள் நேமாக சொல்லி தேடி பார்க்குறான். சார் இதெல்லாம் அப்படின்னு அங்கே உள்ள ஒரு ஆள் வந்துட்டு கொடுக்கறதுக்கு யோசிக்கிறாங்க. அப்போ அவனும், ஹலோ நான் டாக்டருங்க, என்கிட்ட கொடுக்கறதுக்கு யோசிக்கிறேன், நான் வந்துட்டு ஒரு எமர்ஜென்சி, அதனால தான் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படி இப்படின்னு ரீல் விட்டு வாங்கிடுறான். அவங்களுக்கும் ஒன்றும் தெரில, சரி டாக்டராச்சே கேட்குறாரு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. இவனும் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறான், ரெஸ்யூமை ஓப்பன் பண்ணி உங்களை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் பார்க்குறான். அதில் பெருசாக ஒன்றும் நீங்கள் டீட்டெயில்ஸ் இல்லை, எல்லாமே ஃபேக்காக தான் கொடுத்துருப்பீங்க, ஃபோன் நம்பர் மட்டும் ஒரிஜினலாக தான் இருக்கும். அதாவது இப்போதைக்கு இந்த மிஷனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரு மொபைல், அதுக்கான நம்பர் தான் கொடுத்துருப்பீங்க. அந்த நம்பர் பார்க்குறான். ஓ இதான் உன் நம்பரா, நீ கொடுக்கலன்னா என்ன, உன் நம்பர் கண்டுபிடிக்கிறது என்ன எனக்கு கஷ்டமா, இதோ நம்பர் வந்துருச்சு, இனி உன்னை எப்படி என் வழிக்கு கொண்டு வரேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சிரிச்சிட்டே அப்படியே வெளியே வரான். வந்தவன் சும்மா இருக்காமா உங்களுக்கு தான் மெசேஜை போடுறான், ஹாய் டார்லிங் அப்படின்னு சொல்லி. நீங்களோ மெசேஜ் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க, இது என்ன புதுசாக நம்பரு, அதெல்லாம் மெசேஜ் அது இப்படி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு செம்மையாக கார்ட் ஆகுது. சரி அவசரப்பட வேணாம், நம்மளை பற்றி யாருக்காவது தெரிஞ்சிருச்சோ அப்படின்னு யோசிச்சுட்டு எதுக்கும் யாருன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் யாருன்னு தெரியலையே, யார் நீங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. என்ன டார்லிங், இப்போ தான் கொஞ்சம் முன்னாடி உங்ககிட்ட பேசிட்டு வந்தேன், அதுக்குள்ளே நான் மறந்துட்டியாங்கிறான். யார் அப்படின்னு யோசிச்சுட்டு ஜிமினா இருக்கும் அப்படின்னு. சேச்சே அவன் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண மாட்டானே அப்படின்னு யோசிச்சுட்டே நிற்கிறீங்க. என்ன யோசிக்கிற அப்படின்னு சொல்லி மறுபடியும் மெசேஜ் பண்ணுறான். என்ன வேணாம் பண்ணும் யோசிக்கிறதெல்லாம், அப்போ இங்கேருந்து இன்னும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கானோ அப்படி சொல்லி டக்குன்னு திரும்பி சுற்றி முற்றி பார்க்குறீங்க. என்ன சுற்றி முற்றி தேடுறியா நான் எங்கே இருக்கேன்னு அப்படிங்கிறான். ஆக்சுவலி அவன் வேறு ஒரு ஃப்ளோர்லேருந்து உங்களை பார்த்துட்டே தான் மெசேஜ் பண்ணிப்பான். இங்கேருந்து தான் பண்ணுறான், யாராக இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டே பார்க்குறீங்க. பேபி நீ ஊன்னு சொல்லு, முன்னாடி நான் வந்து நிற்பேன் அப்படிங்கிறான். நீங்கள் ஹலோ ஃபஸ்ட்டு நீங்கள் யாருன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. என்னம்மா நான் யாருன்னு தெரியல, இப்போ தானடி உன்கிட்ட நம்பர் கேட்டேன் அப்படின்னு சொல்லும் போதான், ஓ இந்த பரதேசியா அப்படின்னு இப்போ தான் உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. அட ஜான் மூதேவி, எப்படி நம்பர் கிடச்சிருக்கோம், ஆமாம் இது ஒரு பெரிய விஷயம் பாரு, இங்கே இருக்க ரெஸ்யூம் எடுத்து பார்த்தாலே உன் நம்பர் கிடைக்க போகுது அப்படின்னு உன் மைண்டே உங்களுக்கு சொல்லவும், அட ஆமாம்ல, இந்த நம்பர் எத்தனை நாளைக்கோ நமக்கே தெரியாது, இதை வேறு கண்டுபிடிச்சிட்டேன், பெரிய சந்தோஷம் வேறு இந்த எருமைக்கு அப்படின்ட்டு. ஓ நீங்களா டாக்டர் அப்படின்னு, பரவாயில்லையே நான் யாருன்னு கண்டுபிடிச்சிட்ட போல அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாம் டாக்டர், இது என்ன கண்ணாமூச்சி விளையாட்டு, எதுக்கு அப்படி மெசேஜ்லாம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு. அதுவா, அது உன்னை பார்த்ததுலேருந்து எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு. இருக்குண்டா இருக்கும், அப்படியே உனக்கு உருட்டுக்கட்டையால் நாலு நீ நிவனா இருக்கும்,
எல்லாத்திக்கு வேலை வந்துடும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டாக்டர் இப்படிலாம் பேசாதீங்க டாக்டர் அப்படின்னு மரியாதையாக தான் பேசிகிட்டு இருக்கீங்க. என்னடி டாக்டர் அதெல்லாம் வேணாம், கால்மி ஜான் இல்லை வாடா போடான்னு சொல்லு, எனக்கு அதான் பிடிக்கும். அட பொறுக்கி புறம்போக்கு, உன்னை இந்த மாதிரிலாம் திட்டணும் தான் எனக்கு ஆசையாக இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, இப்போதைக்கு நீ டாக்டர், நான் ஒரு நர்ஸு, வேஷம் போட்டா அதுக்கேற்ற மாதிரி தான் நடிக்கணும், அதனால தான்டா அமைதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. டாக்டர் ப்ளீஸ் டாக்டர், இந்த மாதிரிலாம் வேலை நேரத்தில் மெசேஜ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, எனக்கு ஒர்க் இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்துட்டு அனுப்புகிறீங்க. ஒர்க்கை பாரு, நான் ஒன்றை பார்க்குறேன் அப்படின்னு அனுப்புகிறான். அட பரதேசி அப்படின்னு கோவம் வருது. அதுக்கப்புறமா நீங்கள் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்க. ஆனால் அவனும் விடுற மாதிரி இல்லை. உங்களை பற்றி கொஞ்சம் அப்படியே உங்கள் ஸ்ட்ரக்சர் பற்றிலாம் செக்ஸுவலாகவே உங்களுக்கு மெசேஜ் பண்ணிட்டேக்கான். உங்களுக்கு கடுப்பாக்குது. நீங்கள் அதுக்கப்புறம் அதுக்கு ரிப்ளை பண்ணுறதில்ல, அதை பார்க்குறது கூட இல்லை, தூக்கி போட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்களோட வேலையை பார்த்துட்ருக்கீங்க. ஜிமின் வந்து பேஷண்ட் பார்த்துட்ருக்கான், கூட நீங்கள் தான் நின்றுட்டுருக்கீங்க. அப்போ உங்களுக்கு டொயின்னு மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போது நீங்கள் கண்டுக்காமல் அப்படியே விட்டுட்டு நீங்கள் அவன் சொல்கிறத கவனிச்சிட்டு இருக்கீங்க. இப்போ ஜிமினுக்கும் செம்மையாக கடுப்பாகுது. பேஷண்ட்கிட்ட பேசக்கூட முடியல, இவ வேறு அப்படின்னு சொல்லி திரும்பி உங்களை முறைக்கிறான். சாரி டாக்டர் அப்படின்னு சொல்லி சைலண்டில் போட்டுருங்க. அப்போ அவனும் சரின்னு பேஷண்ட்டை பார்த்துட்டு அவங்களுக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் எல்லாம் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட இன்ஜெக்ஷன் போட சொல்லிட்டு அவன் போகிறான். நீங்களும் இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு வெளியில் வரும்போது டக்குனு உங்களை கையை பிடிச்சி எடுத்துகிட்டு அவனோட ரூம்க்கே கூட்டிகிட்டு போகிறான். டாக்டர் என்ன நினச்சிட்டிங்க, ஆனால் இன்னும் கையை பிடிச்சி எடுத்துகிட்டு வரீங்க, யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? நினச்சிட்டு போட்டோம் அப்படி சொல்லிட்டு. ஆமாம் அப்போலே என்னமோ சொல்லிட்டு போனீங்க, என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஐயோ இவன் விட மாட்டான் போலியே அப்படின்னு நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. அப்போது அவனுக்கு ஞாபகம் வந்து டக்குன்னு, ஆமாம் உன் ஃபோனுக்கு யார் அவ்வளோ நேரம் மெசேஜ் பண்ணிட்டு இருந்தது, உன் பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இவன் வேறு லூஸு அப்படின்னு நினச்சிட்டு அதெல்லாம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் உங்களுக்கு சைலண்ட்டில் போட்ட ஞாபகம் வருது. டக்குன்னு எடுத்து நீங்கள் ஆன் பண்ணும்போது திரும்பியும் மெசேஜ் வருது. அப்படியே ஜிமின் பார்க்குறான், அதை ஓப்பன் பண்ணி தான் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இல்லை நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. என்ன அப்புறமா பார்த்துக்கிறேங்கிறா, உண்மையிலே பாய் ஃப்ரெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு க்யூரியாசிட்டி. டக்குன்னு உங்கள் கையில் உள்ள ஃபோனை பிடுங்கி அவன் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். மெசேஜெல்லாம் பயங்கர பங்கமாக கேவலமாக இருக்குது. உனக்கு அதை பார்த்ததும் செம்ம கடுப்பாகுது. அதை வேற நீங்கள் பொறுக்கின்னு சொல்லி சேவ் பண்ணியிருக்கீங்க அந்த நம்பரை. பொறுக்கியா? யார் இது? ஒரு வேளை இதை அவள் பாய் ஃப்ரெண்டாக இருக்கும்னு நினச்சிட்டு, ஓ உங்கள் பர்சனலாக சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். நீங்களோ என்னது இது, இந்த மெசேஜுக்கு ஏதாவது ரியாக்ட் பண்ணணுன்னு பார்த்தா இவனை பற்றி நம்ம தான் தப்பாக நினச்சிக்கிறோமோ, இவனுக்கு நம்ம மேலே எந்த இன்ட்ரெஸ்ட் இல்லையோ அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் ஒன்றும் சொல்லாமல் அப்படியே ஃபோனை வாங்கி வச்சுட்டு திரும்புகிறீங்க. அப்போ ஒரு நிமிஷம் அப்படிங்கிறான் ஜிமின். நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. இல்லை என்ன தான் உன் பாய் ஃப்ரெண்டாக இருந்தாலும் மெசேஜ் எல்லாம் பார்க்க கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு முடியல அப்படியே சொல்கிறான். நீங்களோ அவனை மறைச்சிட்டு, இது ஒன்று என் பாய் ஃப்ரெண்ட் இல்லை, நான் தான் சொன்னேனே என் பாய் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் இன்னும் லவ்வே சொல்லலை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லுவோம். அப்போ இது யார் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ தான் நீங்கள் அது வந்து அப்படின்ட்டு, அது யாராக இருந்தால் உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. டக்குன்னு திருப்பி உங்கள் கையை பிடிச்சிருது. இப்போ சொல்ல போறியா இல்லையா, இது யார் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ நீங்கள் வேறு யார், அந்த ஜான் அப்படின்னு சொன்ன நிமிஷம் ஜிமின்னு அப்படியே அவனோட கோட்டை கழட்டி வீசிட்டு அப்படியே போகிறான். நீங்களும் இவன் எங்கே போகிறான் அப்படிங்கிற மாதிரி கடகடன்னு அந்த ரூம்குள்ளேருந்து பின்னாடி ஓடி வரீங்க. ஜிமின் டாக்டர் டாக்டர் டாக்டர்ட்டு பின்னாடி ஓடுறீங்க. அவனும் கண்டுக்காமல் அவன் பாட்டுக்கா இவன் எங்கே இருக்கான் அப்படி சொல்லி தேடி போகிறான். அவனோட கையெல்லாம் அப்படியே ஷர்ட் கையெல்லாம் மடித்து விட்டுக்கிட்டு ரவுடி மாதிரி அப்படியே ஏற்றிட்டு போகிறான். அவங்க பார்க்கவே நிமிஷம் இவனாது இவ்வளோ நேரம் சாதுவாக இருந்தவன் இப்படி ஆகிட்டாங்கிற மாதிரி. டாக்டர் அப்படின்னு சொல்லி ஓடுறீங்க. இனி எங்கே டாக்டர் டாக்டர் அவன் காதிலே விழுகாது போலே அப்படின்ட்டு ஜிமின் அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சிட்டு அப்படியே ஜிமின் அவங்கள பார்க்குறான். என்ன பண்ணுறீங்க நீங்கள், இது ஹாஸ்பிட்டல், அவனை அடிக்கணும்னா நானே அடிச்சிருப்பேன், அதை தெரியாமையாக விட்டு வச்சுருக்கேன், இங்கே சந்தேகம் யாருக்காவது வந்துச்சுன்னா பிரச்சனை ஆயிரும், பேசாமல் இருங்க அப்படிங்கிற மாதிரி. அதுவும் அந்த ஜான் ஏதோ இந்த இடத்துல கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் போல், நம்ம தான் அப்படிங்கிற மாதிரி. கையை விடு அப்படின்னு உங்கள் கையை உதறிட்டு கடன்னு போகிறான். நீங்களும் ஐயோ இவன் என்ன பிரச்சனையை பெருசாக்கி விட்டுருவான் போல், சொல்கிறது எதையுமே காதில் வாங்க மாட்டேங்கிறான், இவன் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் புலம்புன நேரம் அவன் பாட்டு கடன்னு ஸ்டெப்ஸ் ஏறி போகிறான். பின்னாடியே ஓடுறீங்க. நீங்கள் ஜான் எடுக்கிற இடத்த ஜிமின் பார்த்துட்றான். கடன்னு அங்கே போனவன்
அந்த ஒரு ரூமில் யாரும் இல்லை பார்த்துட்டு அந்த ரூம்குள்ளே இழுத்துட்டு போய் போட்டு கதவை லாக் பண்ணிவிட்டு சும்மா ஜான் மூஞ்சா குத்துறான். ஜானுக்கும் ஒன்றுமே புரியல. வச்சு சும்மா மாங்குன்னு கொத்தி ஜான் வாயெல்லாம் அப்படியே ரத்தமாக வருது, மூக்கு உடஞ்சி வாய் கிழிஞ்சி ப்ளட் வருது. நீங்களும் பயந்து போய் கதவை தட்டுறீங்க. ஜிமின் கதவை தர ப்ளீஸ் ஜிமின் அப்படின்னு சொல்லி கதவை தட்டிகிட்டே இருக்கீங்க. அவனும் திறக்கிற மாதிரி தெரில. அவங்களுக்கு பயம் வந்தது. ஐயோ ஏதாவது நடந்திருக்குமோ, ஜிமினுக்கு ஏதாவது ஆயிருக்குமோ, அவன் ஏதாவது பண்ணியிருப்பானோன்னு பயந்துட்டு கதவை தட்டிகிட்டே இருக்கீங்க. இப்போ ஜிமினும் அவன் முட்டியில் ப்ளட் வருது. இன்னொரு தடவை அவகிட்ட நீ ஏதாவது இந்த மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ண உயிரோடவே இருக்க மாட்டேன். என்னடா பால் புட்டி மாதிரி இருக்கேன், டாக்டர் என்ன பண்ணிட போகிறான் அப்படின்னு நினச்சியா? பார்க்கறதுக்கு தான் இப்படி இருப்பேன். என்கிட்ட பகைச்சிக்கிட்ட அவ்வளோதான். இன்னொரு டைம் நீ அவகிட்ட அவன் இல்லை எந்த பொண்ணுக்கிட்டேயும் நெருங்கணும்னு நினச்சா இந்த அடி உனக்கு ஞாபகத்துக்கு வரணும். என்னடா சொன்ன? அவளோட ஹிப்பில் கை வைப்பியா? இங்கே வை பார்ப்போம் அப்படியே சொல்லி அப்படியே கையை பிடிச்சி முறிக்கிறான். கத்துறான் ஜான் கத்துற சவுண்ட் வெளியே வரைக்கும் கேட்குது. நீங்களும் இங்கே பதறி போய் ஐயோ யாருக்கு என்ன நடக்குது, இது ஜிமின் வாய்ஸ் மாதிரி இல்லை. அப்போ ஜிமின் மறுபடியும் கதவை தட்டுறீங்க. ஜிமினோ அப்படியே அவன் கையை விட்டுட்டு வந்து கதவை திறந்துட்டு ருத்திரமாக நிற்கிறான். பார்த்தது உங்களுக்கே பதர்வரன் ஆயிடுது. என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணீங்க அப்படின்னு உள்ளே எட்டி பார்க்குறீங்க. பார்த்தா அப்படியே ஜானோ வாய் மூக்கிலலாம் ரத்தம் வந்து கையை வேற பிடிச்சி முறிச்சு உடச்சி விட்டுருப்பான். கையை பிடிச்சிட்டு அழுதுட்ருக்கான். என்னாச்சு இவனுக்கு அப்படின்னு நீங்கள் போக பார்க்குறீங்க. ஜிமின் அவங்களை கையை பிடிச்சி நெல் எங்கே போகிற அப்படிங்க. அவனை என்னையா பண்ண இப்படியே அப்படின்னு. அவனுக்கு இதெல்லாம் தேவைதான். இனி எந்த பொண்ணுக்கிட்டேயும் இந்த மாதிரி அவன் நடந்துக்கூடாது. யார்கிட்ட என் ஆளுக்கிட்டே வா அப்படின்னு சொல்லி ஜிமின் வாய் விட்டாரா. நீங்கள் அப்படியே ஜிமினே பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னொரு தடவை ஏதாவது நீ பணம் நினச்ச அவ்வளோதான் அவனே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் கையும் பிடிச்சி இழுத்துட்டு ஜிமின் வெளியில் கடன்னு வரான். நீங்கள் ஜிமினே பார்த்து பயந்து போய் அவன் பின்னாடியே போயிட்டுருக்கீங்க. இதோட இந்த பார்ட் முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.